இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது, இந்த மார்க்கம் நம்மை வந்தடைவதற்கு என்ன சிரமப்பட்டது, இந்த மார்க்கத்தை எவ்வளவு பெரிய தியாகத்திற்கு பின்னால் நாம் அடைந்தோம், இதற்கு பின்னால் எவ்வளவு வியர்வை சிந்தப்பட்டது, இதற்கு பின்னணியில் எவ்வளவு ரத்தம் சிந்தப்பட்டது, இதற்கு பின்னர் எவ்வளவு தியாகம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை எப்படி ஏற்றார்கள், எப்படி கொடுத்தார்கள், அதை பிற சஹாபாக்கள் எப்படி ஏற்றார்கள், அதை பிறருக்கு எப்படி கொடுத்தார்கள், அதை எப்படி பரப்பினார்கள், அதை தொடர்ந்து வந்த நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் அவர்கள் எப்படி ஏற்றார்கள், அதை யார் அந்த சிரமங்களையும் கஷ்டங்களையும் கண்ணால் கண்டு ஏற்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த மார்க்கத்தின் மகத்துவமும் வழியும் தெரியும். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர் இவரை போன்று என்னை கவர்ந்தவர் யாரும் இல்லை என்று யாரை பார்த்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, இந்த வாழ்க்கை வேண்டாம் எனக்கு இதுதான் வேண்டும் என்று தேர்ந்தெடுத்திருந்தான். மக்காவில் தலை சிறந்த பெண்களை யார் திருமணம் எடுத்திருக்க முடியுமோ, தலை சிறந்த குடும்பத்தில் யார் வாழ்ந்திருக்க முடியுமோ, மிகச்சிறந்த வசதி வாய்ப்பில் யார் வாழ்ந்திருக்க முடியுமோ, அனைத்தையும் விட்டுவிட்டு இந்த மார்க்கத்திற்காக தன் உயிரை கொடுத்து கடைசியில் புதைக்கப்படும் பொழுது கஃன் பத்தாமல் தஃன் செய்யப்பட்டாரே முஸஅப் பின் உமைர், அவருடைய தியாகத்தின் மீது அமைக்கப்பட்டது இந்த மார்க்கம் என்பதை சிறு பிள்ளைகளுக்கு வரலாறின் மூலமாக சொல்லித்தர வேண்டும். நாம் எப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே பிறக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குவதில் எப்போதெல்லாம் எந்த குடும்பத்திலெல்லாம் அந்த சிக்கல் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் பெரும் பாதிப்பை அந்த குடும்பம் அடைவதை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் வீட்டுக்கு அடங்காம, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம, அவனால் அந்த குடும்பத்துக்கே எந்த பிரயோஜனம் இல்லாமல் திரிந்து கொண்டிருந்தான். அப்படி தெரிந்து கொண்டிருந்த அந்த பையனை அவங்க அப்பா கூப்பிட்டு, இங்க பார், நீ இனிமே என்ன பண்ணுவியோ தெரியாது, டெய்லி எனக்கு ஒரு 100 ரூபா கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ எவ்வளோ கொடுக்கணும்? 100 ரூபா. இலகுவான கொஸ்டின் தான் கேட்டேன். டெய்லி எவ்வளோ கொடுக்கணும்? 100 ரூபா கொடுக்கணும் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் கேட்குதா? அப்படியே ஆடாம அசையாம நிக்கிறீங்களே, கடைசியில் இருக்கிறவங்க எல்லாம் கேக்குதான்னு கேக்குது, இப்பதான் அசைறாங்க. ஓகே, எவ்வளவு கொடுக்கணும்? 100 ரூபா. அந்த பையன் இது ஒரு பெரிய டீல் இல்லை, ரொம்ப தொந்தரவு பண்றாரு அப்பா. சரி தொலையுது, 100 ரூபா தானே, சரி தந்துடுறேன் அப்படின்ட்டான். முத நாள் போனான். உங்க ஊர்ல குப்பி சொல்லுவீங்களா மாமி சொல்லுவீங்களா? குப்பியா? மாமி. முதல் நாள் என்ன பண்ணா, மாமி கிட்ட போனான். ஜாலியாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு டீ சாப்பிட்டு தூங்கி எழுந்திச்சிட்டு, மாமினால ஒரு செல்லம் தானே, எல்லாம் இருந்துட்டு கிளம்புறப்ப மாமி ஒரு 100 ரூபா தான் கொடுங்க அப்படின்னு. மாமி என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிக்கிட்டு நேரம் அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டான். இந்தாங்க சாயங்காலம் அப்படின்னு கொடுத்துட்டான். அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த 100 ரூபா வாங்கிட்டு, நான் மேலப்பாளையம் தான் போயிருக்கேன், வீட்டுக்கு கொள்ளைப்புறன்னு ஒன்று இருக்கும், இங்கே இருக்குமா? இங்கே இருக்குல்ல? என்ன யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க பின்னால? இருக்கா? இருக்குல்ல? அப்போ நேராக அந்த கொள்ளைப்புறத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அவன் முன்னால் வச்சு 100 ரூபா கிழிச்சு போட்டார். அவன் பார்த்துட்டே இருந்தான். என்ன பண்ணிட்டாரு? 100 ரூபாவை கிழிச்சு போட்டார். மறுநாள் பெரியத்தா வீட்டுக்கு போனான். மறுநாள் பெரியத்தா வீட்டுக்கு போனான். ஜாலியாக இருந்துட்டு அவரு பெருத்தான், வாப்பா மகனே ரொம்ப நாள் வரலையே நீ அப்படின்னு. அப்படியே ஜாலியாக பேசிட்டு போகிறப்ப எவ்வளோ கேட்டான்? ஒரு 100 ரூபா தாங்க. சாயங்காலம் போனான். எங்கடா 100 ரூபா தாங்க டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டான். அப்பா என்ன பண்ணிட்டார்? எடுத்து கூட்டு போய் எங்கே கூட்டு போய் கொள்ளைக்கு கூட்டு போய் கிழிச்சு போட்டார். பார்த்துட்டே இருந்தான். 3வது நாள் சிந்தா வீட்டுக்கு போனா, 4வது நாள் மாமா வீட்டுக்கு போனா, அப்படியே ஒரு 5 நாள் 6 நாள் 7 நாள்னு 100 ரூபாய் தருவதற்கு தகுதி உள்ள லாயக்குள்ள சொந்தக்காரங்க யாரா இருக்காங்களோ எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டான். ஃபுல்லா முடிஞ்சு. இப்ப எவ்வளவு நாள் போக முடியும்? உங்க ஊர் மாதிரி சுத்தி சுத்தி சொந்தக்காரங்க இருக்கிற ஊரே இருந்தாலும் ஒரு 10 பேர் தான் 100 ரூபா தருவாங்க உங்களுக்கு.
கரெக்டா? அப்ப யார் யாரெல்லாம் 100 ரூபா தருவாங்களோ எல்லாரும் வீட்டுக்கும் போயிட்டு வந்து முடிச்சு விட்டான். இப்ப யோசிச்சு பாக்குறேன், யாருமே ஃப்ரீயா தரமாட்டாங்க. இப்ப போனா என்னடா உனக்கு இதே வேலையான்னு கேட்டுருவாங்க. வேற வழி இல்லை. இப்ப இன்னைக்கு 100 ரூபா எடுக்கணும்னா எங்க தான் போய் ஆகணும்? எங்க போய் ஆகணும்? வேலைக்கு போய் தான் ஆகணும். என்ன பண்ணிட்டான், ஒரு இட்லி கடைக்கு போய், நான் வேலை பார்க்கணுங்க, ஒரு 100 ரூபா தரீங்களா எனக்கு அப்படின்னு. எவ்வளோப்பா அப்படின்னு. இல்லை ஒரு 100 ரூபா தாங்க, வேலை பார்க்கணும். 100 ரூபா தரணும்னா என்னென்ன வேலைலாம் பார்க்கணும் தெரியல. நாஸ்டா கடையில் இட்லி ஊற்றும் போது ஆளுக்கு எடுத்து கொடுக்கணும், சாம்பார் ஊற்றணும், சட்னி ஊற்றணும், திரும்பி கழுவி வைக்கணும், தட்டை கழுவணும், எல்லாம் பண்ணணும். பெண்டு நிமிருது அன்னைக்கு பூரா. சரியான வேலை அன்னைக்கு பூரா, சரியான வேலை. ரொம்ப கடினமா ஆயிடுச்சு. டைம் பார்த்துட்டே இருக்கான். ஐயோ 3 மணி ஆச்சு, 4 மணி ஆச்சு. அண்ணே எப்போனா விடுவீங்க கடை? அப்போ எப்போ கடை விடுவாங்களோ அப்போ தான் என்ன தருவாங்க? நம்மளும் தருவோம். எப்போனா விடுவீங்க கடை? ஹேய் என்னடா அவ்வளோ அவசரமா, பெரிய ஓனராடா நீ, பொருடா கொஞ்ச நேரம் இருறா அப்படின்னு. 4 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு, 6 மணி எல்லாம் சாப்பிட்டு நாசக்கடை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மறுநாளைக்கு என்ன அரைப்பாங்க? இவ்வளோ பேர் லேடிஸ் இருக்கீங்களே, ஆம்பளை சொல்றாங்க மாவு அரைப்பாங்கன்னு. மறுநாளைக்கு என்ன இருப்பாங்க? கடை இல்லை அதனாலயா? மறுநாள் கடைக்கு மாவு அரைக்க எல்லாம் முடிச்சு ஒரு 7 மணிக்கு தலைவனை ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. வெயிட் பண்ணி அண்ணே கேட்டனே, சரிந்தா அப்படின்னு எவ்வளோ கொடுக்குறாங்க? 100 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 100 ரூபா வாங்கிட்டு இன்னைக்கு போகணும்ல வீட்டுக்கு, இன்னைக்கு வீட்டுக்கு போனோடனே அந்த 100 ரூபாவை எடுத்துட்டு போய் இந்தாங்கத்தா அப்படின்னு கொடுக்குறான். டெய்லி அவர் என்ன பண்ணுவாரு? கொள்ளைக்கு போவார். கொள்ளை பக்கமா எடுத்துட்டு போனார். எடுத்துட்டு போய் அந்த 100 ரூபாவை இப்படி வச்சு இப்படி வச்சார். என்ன பண்றீங்க அப்படின்னா, என்ன பண்ண ஏன் கிழிக்கிறீங்க அப்படின்னா, ஏன் ஏன் இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது, இந்த மார்க்கம் நம்மை வந்தடைவதற்கு என்ன சிரமப்பட்டது, இந்த மார்க்கத்தை எவ்வளவு பெரிய தியாகத்திற்கு பின்னால் நாம் அடைந்தோம், இதற்கு பின்னால் எவ்வளவு வியர்வை சிந்தப்பட்டது, இதற்கு பின்னணியில் எவ்வளவு ரத்தம் சிந்தப்பட்டது, இதற்கு பின்னர் எவ்வளவு தியாகம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை எப்படி ஏற்றார்கள், எப்படி கொடுத்தார்கள், அதை பிற சஹாபாக்கள் எப்படி ஏற்றார்கள், அதை பிறருக்கு எப்படி கொடுத்தார்கள், அதை எப்படி பரப்பினார்கள், அதை தொடர்ந்து வந்த நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் அவர்கள் எப்படி ஏற்றார்கள், அதை யார் அந்த சிரமங்களையும் கஷ்டங்களையும் கண்ணால் கண்டு ஏற்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த மார்க்கத்தின் மகத்துவமும் வலியும் தெரியும். அல்லது இந்த மார்க்கம் உங்களுக்கு இலகுவாக கிடைத்து விடவில்லை, அல்லது இந்த இஸ்லாம் நீங்கள் நினைப்பது போல் ஒரு இலகுவான கொள்கை இல்லை, அது பெரும் பெரும் சிரமத்திற்கு பின்னால், பெரும் பெரும் நெருக்கடிகளுக்கு பின்னால், பெரும் பெரும் கஷ்டங்களுக்கு பின்னால் தான் அது மக்களுக்கு வந்து சேர்ந்தது. இன்றைய காலம் வரை உண்மையாக யார் இஸ்லாத்தை பின்தொடர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இன்று வரை நெருக்கடிகளை அல்லாஹ் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். அதை அவர்கள் பொறுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றைக்கு இளம் சமூகம் வழிகட்டு போவதற்கும் அதை கண்டுகொள்ளாமல் பெற்றோர் சமூகம் இருப்பதற்கும் மிக முக்கியமான காரணம், எந்த வழி இந்த மார்க்கம் நம்மை வந்து அடைந்திருக்கிறது என்கின்ற வரலாற்றை இளம் சமூகத்திற்கு கடத்த மறந்ததுதான். இன்னைக்கு ரொம்ப ஈஸியா, ஏன்னா அவன் கஷ்டப்பட்ட 100 ரூபாவை கிழிக்கும் போது அவனுக்கு கஷ்டம் தெரியுங்கிற மாதிரி இந்த மார்க்கம் இந்த இளைஞர்களால் துச்சமாக நினைக்கப்படும் பொழுது, சிறுவர்களால் கண்டுகொள்ளாமல் விடப்படும் பொழுது, அது அவனுடைய சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு அப்படிதான் பழக்கம். அவன் பெரியவங்க வந்தா எட்டி தான் உதைப்பான். சில பெற்றோர்கள் அது அவனை செல்லமா அப்படி வளர்த்துட்டோமா, அவனை எதுவும் சொல்ல முடியல. என்ன செய்வான்? அவன் பெரியவங்க வந்தா எட்டி தான் உதைப்பான். அவனை அப்படியே நாங்க வளர்த்துட்டோம். ஆனால் எப்படி இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதரால் கற்பிக்கப்பட்டது, அதை எப்படி இளம் சஹாபாக்கள் ஏற்றார்கள், இளம் தலைமுறை புரட்சி இல்லாமல் உலகத்தில் எதுவும் எந்த புரட்சியும் சாத்தியமில்லை என்பதை போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இளம் தலைமுறையினரை புரட்சியாளராக மாற்றி இந்த மார்க்கத்தை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார்கள் என்கின்ற வரலாற்றை முதலில் நாம் நம்முடைய ரொம்ப புரியாத வயதில் இருக்கும் குழந்தைகளுக்கு காலையில டிவி போட்டு எதையாவது ஒரு உனக்கு பிடிச்ச கார்ட்டூனை பார்த்துக்கிட்டு என்று சொல்கின்ற நேரத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு காலத்துல ஒரு கேட்டகரி மாறி போச்சு. ஏதாவது ஒரு கதை சொல்லி தூங்க வைப்பாங்க, அது ஒரு காலம்.
இன்னைக்கு ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் போட்டு கையிலேயோ அல்லது டிவிலையோ தூங்க வைக்கணும், அது ஒரு காலம். ஆனால் பெற்றோர்கள் எந்த கதையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எப்படிப்பட்ட மார்க்கத்தை ஏற்றிருக்கிறீர்கள் குழந்தைகளா, இந்த மார்க்கம் எவ்வளவு சிரமத்திற்கு பின்னால் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது தெரியுமா குழந்தைகளே என்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைய கால சமுதாயம் இருக்கிறது. இன்றைக்கு நிறைய முஸ்லிம்கள் அதிகம் இருக்கக்கூடிய, முஸ்லிம்கள் நல்ல டென்ஸ்டா பாப்புலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு ஊரை எனக்கு தெரியும். அந்த ஊரில் இருக்கும் இளைஞர்கள் அதிகப்படியாக போதை பழக்கங்களுக்கு உள்ளாகிறார்கள். அதை என்கிட்ட சொல்லி நீங்க அந்த பயான்ல சொல்லும்போது சொல்லுங்க அப்படின்னு சொல்லியும் சொன்னாங்க. அது ஏன் நடக்கிறது என்று சொன்னால், முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு அழகான சஹாபி, அவரும் அவருடைய உருவ தோற்றமும், அவர் இந்த பக்கமா நடந்து போனாரு அப்படின்னு சொன்னா அவர் கடந்து சென்ற நறுமணம் பல மணி நேரம் கழித்தும் கமழ்ந்து கொண்டிருக்கும், அவ்வளவு வாசம் நிறைந்தவர். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன் இவரை போன்று என்னை கவர்ந்தவர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு கவர்ச்சி உடையவர், அவ்வளவு அழகானவர். அவர் போடுற ட்ரெஸ் அப்பவே பல ஆயிரங்கள் போகும். அப்படியே ட்ரெஸ் போடுவார், அப்படியே வாசனை திரவியம் போடுவார், ஆளே அழகா இருப்பார். மார்க்கத்தை ஏற்கிறார். இந்த இஸ்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியா வந்துருச்சு. ஒரு நல்ல ஒரு 15-16 வயது அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்கிறார். மார்க்கத்தை படிக்கிறார். அவருடைய தாய் கட்டி போடுகிறார், உனக்கு இஸ்லாமா தேவை அப்படின்னு கட்டி போடுறார். தன் தாயிடம் சண்டையிடுகிறார். நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி தான் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சண்டையிடுகிறார். அதன் முடிவாக கடைசியில ஒரு பிரச்சனை வந்து அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, உனக்கு சொத்து பத்து அதெல்லாம் கிடையாது, நீ அப்படியே போறதுன்னா போ அப்படின்னு ஒரு பழைய பாலியான துணி, ஒரு இத்து போன துணியை கொடுக்குறாங்க. இந்த ஒரு துணியை வச்சுக்க, அந்த ஒரு துணியை ரெண்டா கிழிச்சு கீழே ஒண்ணு கட்டிக்கிட்டு மேல ஒண்ணு போட்டுக்கிட்டு, எனக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் சபைக்கு சென்றால் போதும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்குள் நுழைகிறார். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன் இவரை போன்று என்னை கவர்ந்தவர் யாரும் இல்லையே என்று யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்களோ, அந்த முஸ்அப் பின் உமைர் இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனிற்காக, இந்த இஸ்லாத்திற்காக, இறைவனின் இந்த சட்ட திட்டங்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அனைத்தையும் இழந்தவராக வெறுமனே இந்த பழைய துணியை மேலையும் கீழையும் கட்டிக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதரின் சபைக்குள் நுழைகிறார். அவரை பார்க்கும் பொழுதே அல்லாஹ்வுடைய தூதர் கண் கலங்கி அழுது வரவேற்கிறார்கள். மதீனாவிற்கு முதன்முறையாக, இன்னைக்கு நம்ம சொல்றோம் சின்ன பிள்ளை தானே கத்துக்குவா அப்படின்னு, முதலாக மதீனாவிற்கு சென்று ஜும்ஆ நிகழ்த்திய, மதீனாவிற்கு சென்று அந்த மக்களிடத்திலே மார்க்க உரை நிகழ்த்தியவர் முஸ்அப் பின் உமைர். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளில் எத்தனை பேருக்கு எல்லா திறமையும் இருக்கு, நம்முடைய பிள்ளைகள்ல எல்லா திறமையும் இருக்கு, எதையும் அப்படியே கிரகிச்சு அதை திரும்ப சொல்லக்கூடிய திறமை இருக்கிறது. ரொம்ப புலகாங்கிதம் அடைகிறோம். அப்படியே அந்த படத்தோட டயலாக் அப்படியே சொல்லுவான், புலகாங்கிதம் அடைகிறோம். பார்க்கிறது அப்படியே என் பிள்ளை அப்படியே அப்சர்வ் பண்ணி சொல்லிடும், சந்தோஷப்படுறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளை எத்தனை பேருக்கு ஒரு மார்க்கத்தை தெளிவாக எடுத்து சொல்ல தெரியும்? நம்ம எதுல இருக்கிறோம், நம்ம என்ன கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், நாங்க ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படி. ஏன்னா இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம இப்படியே போய்கிட்டு இருக்கோம், நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கு சர்வதேச அளவிலே முஸ்லிம்கள் தங்களுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கான நெருக்கடிகள் நெருக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இந்தியால டிசிஎஸ் ஒரு கம்பெனி, நிதா கான் என்கின்ற ஒரு சாதாரண எம்ப்ளாயி, அந்த எம்ப்ளாய்க்கும் அந்த டிசிஎஸ் கம்பெனிக்குள்ள பிரச்சனை வருது. அந்த டிசிஎஸ் கம்பெனிக்குள்ள பிரச்சனை வருது, வேற பிரச்சனைகள், நான் சக மனிதர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை ஊதி பூதாகரமாக்கி அந்த கடைசி எப்படி கொண்டு வரான்னா, மத பிரச்சாரம் பண்ணாங்க, முஸ்லீமாக சொன்னாங்க. அந்த நிதா கான் என்பவர் தான் ஹெச்ஆர் மேனேஜர். கடைசியில் பார்த்தா அந்த அம்மா ஹெச்ஆர் மேனேஜரும் கிடையாது, ஒரு சாதாரண, அவங்களும் ஒரு பணியாளர், அவ்வளவுதான். ஆனால் அந்த செய்தியை ஊதி பெரிதாக்கி பெரிய இஷ்யூவா கிளப்பி இந்தியா முழுக்க அந்த செய்தி பேசி அந்த மாதிரி கம்பெனியை விட்டே ஓடி இன்றைக்கு மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வது நெருக்கடிகளுக்கு உள்ளாகிறது. ஒரு காலகட்டத்தில் இலகுவா இருந்துச்சு, அன்னைக்கு யாரும் கத்துக்கல, இன்னைக்கு நெருக்கடிகளுக்கு உள்ளாக இருக்கிறது. இன்றைக்கு மார்க்கத்தை தான் விளங்கி அதை பிறருக்கு சொல்லக்கூடிய நிலையில் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோமா என்றால், முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனைத்தையும் இழந்துவிட்டு தன்னுடைய அல்லாஹ்வுடைய தூதரின் சபைக்கு வருகிறார். ஒரு 16 வயது 17 வயது இளைஞராக வருகிறார். அவரை அல்லாஹ்வுடைய தூதர் எத்ரிபுக்கு அனுப்புகிறார்கள். அன்னைக்கு அதுக்கு பேர் எத்ரிபு தான், ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு பிறகுதான் அது மதீனாவா மாறிச்சு.
ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் அது மதீனாவா மாறுச்சு. அதுக்கு முன்னால் அதுக்கு பேர் யத்ரிப். யத்ரிபுக்கு அனுப்புகிறார்கள். அவர் மார்க்க பிரச்சாரம் செய்கிறார், மக்களை திரட்டுகிறார். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னாலேயே மதீனாவிற்கு சென்றவர் முஸஅப் பின் உமைர். ஒரு 18 வயது இருக்கும். உஹது போர் வருகிறது, களத்திலே கலந்து கொள்கிறார். ஒரு 18, 19, 20 வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞர். அவர் எப்படிப்பட்ட மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார், எப்படிப்பட்ட கொள்கையை ஏற்றிருக்கிறார் என்றால், இந்த அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக உஹது களத்திலே போகிறார். உஹது களத்திலே மலையில் நின்று பாதுகாக்கும் பொறுப்பை ஒரு குழுவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டளை இடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போர் செய்ய வரும்பொழுது நான் ஒரு கட்டளை இடுகிறேன். இந்த மலையில் நிற்பவர்கள் எப்படி நிற்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய உத்தரவு ஒருவரை, until further orders, என்னுடைய உத்தரவு வரும் வரை நாம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டோம் என்று உங்களுக்கு யாராவது சொன்னால், முஸ்லிம்கள் வெற்றி கொண்டு விட்டார்கள். எனவே அவர்கள் வார் பூட்டிஸ், அதாவது போர்ல கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருட்களை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க முடிஞ்சிருச்சு போர் வாங்க அப்படின்னு யார் கூப்பிட்டாலும் நான் சொல்லாமல் கீழே இறங்கி வரக்கூடாது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதே போல் நாம் வீழ்த்தப்பட்டு விட்டோம், முஸ்லிம்கள் இறந்து விட்டார்கள், நம்முடைய உடல்களை கழுகுகள் குத்தி தின்று கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள், நம்ம தோத்துட்டோம், முஸ்லிம்களுடைய உடல்களை கழுகுகள் கொட்டி தின்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்க மேல இருந்து பாக்குறீங்க. அப்படி ஆனாலும் நான் சொன்னாலும் கீழே இறங்கக்கூடாதுன்னு நாங்க சொல்ல. அதை ஏற்கிறார் முஸஅப் பின் உமைர். அதை ஏத்துக்கிட்டு அங்கே நிற்கிறார். போர் உக்கிரத்தை அடைகிறது, வெட்டப்படுகிறார், கை வெட்டப்படுகிறது, மீண்டும் இந்த கையில் பிடிக்கிறார், இந்த கை வெட்டப்படுகிறது, இரு கூறாக பிளக்கப்படுகிறார். அவரை அடக்கம் செய்வதற்கு அழைத்து செல்கிறார்கள். உலகத்தில் எந்த சுகத்தையும் காணாத ஒரு இளைஞன், அனைத்து சுகத்திற்கும் தகுதி படைத்த ஒரு இளைஞன், அவருடைய தாய் அவரை சீராட்டி பாராட்டி அவருடைய தாயால் வளர்க்கப்பட்ட ஒரு இளைஞன், மொத்தத்தையும் இழக்கிறார், கடைசியில் உயிரை இழக்கிறார், ஷஹாதத்தை அடைகிறார். அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு செல்கிறார்கள். சென்றால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை, கஃன் துணியை எடுத்து காலுக்கு கீழே இழுக்கிறாங்க, மேல தலை தெரியுது, ஒன்னும் இல்ல துணி ரசூலுல்லாஹ்ட்ட. சரி தலையை மறைக்கலாம்னு மேல இழுக்கிறாங்க, கீழே கால் தெரியுது. சரி ஒரு வழியா மிச்சம் இருக்கிற அந்த ஒத்த துணியை எடுத்து மேல முகத்தை மறைச்சிட்டு அங்க கிடக்கிற இலையெல்லாம் எடுத்து அவருடைய காலில் போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அடக்கத்தை முடித்தார்கள். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர் இவரை போன்று என்னை கவர்ந்தவர் யாரும் இல்லை என்று யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, இந்த வாழ்க்கை வேண்டாம் எனக்கு இதுதான் வேண்டும் என்று தேர்ந்தெடுத்திருந்தான், மக்காவில் தலை சிறந்த பெண்களை யார் திருமணம் எடுத்திருக்க முடியுமோ, தலை சிறந்த குடும்பத்தில் யார் வாழ்ந்திருக்க முடியுமோ, மிகச்சிறந்த வசதி வாய்ப்பில் யார் வாழ்ந்திருக்க முடியுமோ, அனைத்தையும் விட்டுவிட்டு இந்த மார்க்கத்திற்காக தன் உயிரை கொடுத்து கடைசியில் புதைக்கப்படும் பொழுது கஃன் பத்தாமல் தஃன் செய்யப்பட்டாரே முஸஅப் பின் உமைர், அவருடைய தியாகத்தின் மீது அமைக்கப்பட்டது இந்த மார்க்கம் என்பதை சிறு பிள்ளைகளுக்கு வரலாறின் மூலமாக சொல்லித்தர வேண்டும். ரொம்ப ஈஸி இல்லப்பா, நீ வெடச்சு நின்று தெருக்களிலே இந்த மார்க்கத்தை இழிவுபடுத்தும் போது அந்த முஸஅப் பின் உமைரை தெரிந்து கொள், அந்த தியாகத்தின் வழியில் தான் இந்த மார்க்கம் வந்தது என்பதை புரிந்து கொள் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அந்த வரலாறு, இந்த மார்க்கத்தினுடைய பின்புலம், இது பின்பற்றப்படாவிட்டால் என்ன ஆகும்? இன்னைக்கு ஒரு ஒழுக்கத்தை மாணவர்களுக்கு சொல்லி தர்றோம். 2 பேர் பேசிக்கிறீங்க, நீங்க எப்படி பழகணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாப்பாடு உணவு அருந்துவதாக இருந்தாலும் உட்கார்ந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில ஒரு சிறுவர் என்ன பண்றாரு, டக்குன்னு நடுவுல கை வைக்கிறாரு, மேல அந்த கை வச்சு இழுக்கிறாரு. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா குலாம் சம்மில்லா, சிறுவனே பிஸ்மில்லா சொல், குல் பி யமீனிக்க, உன் வலது கரத்தை கொண்டு உண்ணு, வகுல் மிம்மா எலீக்க, உன் பக்கத்துல இருந்து சாப்பிடு. இந்த மார்க்கம் தான் அல் இஸ்லாமு மினல் மஹதி இலல் லஹ்த் என்பார். இஸ்லாம் இஸ் ஃப்ரம் கிரேடில் டு தி கிரேவ், தொட்டிலில் இருந்து சுடுகாடு செல்லும் வரை அனைத்தையும் சொல்லப்போனா, அதுக்கப்புறமா என்ன இருக்கு, இதுக்கு முன்னால என்ன இருக்கு கூட இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு நடைமுறையையும் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அதே மாதிரி முஆமலாத் முஆஷராத், எப்படி நம்முடைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கணும், எப்படி நம்முடைய கேரக்டர் பில்ட் பண்ணணும், இந்த அடிப்படையை சொல்லிக் கொடுத்திருந்தாலே, ஏன்னா அப்படி அடிப்படைகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டால் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு நாள்
ஒரு இளைஞன் மாடியிலே நடக்கிறான். கீழே 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த கீழே 2 பேர் இருக்கிறதுல ஒரு ஆள் வயசாளி, ஒரு ஆள் சின்ன ஆளு, வயசு கம்மி உள்ள வாலிபர். அந்த வயசானவர் அந்த வாலிபரை திட்டுறார், ஏதோ சொல்லி திட்டுறார். அப்படி திட்டும்போது சைலண்டா இவர் வாங்கிக்கிறார். அப்ப மேல இருக்கிற ஆள் பாக்குறாரு, என்னடா இது வயசான ஆளு, ஆனா அதே நேரத்தில் இளைஞன், நல்ல திடகாத்திரமான ஆளு, அவன் இந்த திட்ட வாங்கிக்கிறான், எப்படிடா இது, எதுக்கு இது, இப்படி ஏன் அமைதியா இருக்கணும் அப்படின்னு மேல இருந்து யோசிச்சுட்டே இருக்காரு. யோசிச்சுட்டு சரி முடிச்சுட்டு அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு முடிஞ்ச பிறகு கீழே போய் கேட்கிறாரு. ஏங்க அவர் ஒரு இளைஞர், நீங்க ஒரு இளைஞர், உங்களை திட்டுறது ஒரு வயசான ஆளு, ஒரு பொதுவா யாரும் அப்படி கேட்டுட்டு இருக்க மாட்டாங்கல்ல, யோ எப்படியா என்ன திட்டுன்னு கேட்பாங்க இல்லையா, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனால் அவர் சொல்றாரு, அப்ப அந்த இளைஞர் சொல்றாரு, நான் அவரிடம் கடன் வாங்கினேன். நான் என்ன பண்ணேன்? அவரிடத்திலே கடன் வாங்கினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலல் முதீனி ஹக்குன், உனக்கு யார் கடன் கொடுத்தாரோ அவருக்கு உன் மீது உரிமை இருக்கிறது என்றார்கள். நான் ஏற்றிருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு யார் கடன் கொடுத்தார்களோ அவர்களுக்கு உன் மீது உரிமை இருக்கிறது என்றார்கள். அதனால் நான் அவர் திட்டுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது மார்க்கத்தின் கடமை, அதை நான் ஏத்துக்கிறேன். அப்ப அவர் அந்த மனுஷன் அந்த யோசிக்கிறாரு, என்னடா இது, ஒரு இளைஞனின் சூடேறிய ரத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவருடைய பிரச்சாரமா, அது யாரும் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு ஆய்வு பண்றாரு. அப்படி ஆய்வு பண்ணதுக்கு பின்னால நீங்க எல்லாம் போன் வச்சிருப்பீங்க, எது போட்டாலும் உடனே கூகுள் பண்ணுவீங்க. மர்முடுக்கே பிக்தால், என்ன பேரு எதுக்கு தெரியுமா கேள்வி கேட்கிறேன்? நான் அவளும் கத்திட்டு போயிடுவேன். அப்புறம் உள்ள கேட்பாங்க, என்ன பேசினார் என்னமோ பேசினார் அப்படின்னு. அப்புறம் நானும் போயிட்டோம், நீங்களும் அது கேட்டு அப்படிதான் நடந்தது காலங்காலமா. பெண்களுக்கு தெரியுமோன்னு எனக்கு தெரியல, நம்ம ஆண்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். நம்முடைய ஜும்மாலாம் என்னது, நம்முடைய ஜும்மா பயான்லாம் எங்க? தூணுக்கு முன்னால, ஃபேனுக்கு கீழே இடம் பிடிச்சி உட்காந்துட்டோம்னா கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணும், நான் ஜும்மா பயான் பண்றப்ப 2 பிரச்சனை எனக்கு. என்னன்னா, நான் இப்ப ஜும்மா பயான் பண்றேன்னு வைங்களேன், அப்ப யாராவது ரொம்ப தீவிரமா கவனிக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அது நம்ம என்ன நினைப்போம்னா, அவர் ரிசீவ் பண்றாரு தீவிரமா, நம்ம என்ன நினைப்போம், தீவிரமா ரிசீவ் பண்றாரு. ஆனா இன்னும் அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, தூங்கிட்டு இருப்பாரு. அது ஒரு பிரச்சனை எனக்கு. அவர் ரிசீவே பண்ணாலும் என்ன பண்றேன், கொஞ்சம் எப்படியாவது கஷ்டப்பட எழுப்பி விட்டுருவேன், கவனிங்க. 2வது பெரிய பிரச்சனை என்னன்னா, கொட்டாய் விடுறது. நம்ம என்னமோ ரொம்ப ஆர்வமா பேசிக்கிட்டு இருப்போம், கொஞ்சம் கூட சம்மதமே இல்லாம கொட்டாய் விடுவார். அவர் நைட்டு தூங்காம வந்திருப்பார், அது நம்ம காரணம் கிடையாது. அவர்கிட்ட ஏதாவது டென்ஷன்ல இருப்பாரு, டயர்ட்ல இருப்பார், தூங்கிடுவார். அதனால இந்த சபையில் கேள்விகளாக நம்ம கொண்டு வந்து நிறுத்தினால்தான் எல்லாரும் கவனிக்கிறாங்களான்னு நமக்கு தெரியும். இது எங்களுடைய உஸ்தாத் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. ரியல் பவர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தி எபிலிட்டி டு ரீப்ரொடியூசிங். சொல்ல தெரியும். திரும்ப எங்க விட்டேன் இப்போ? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. மறுமுடுக்கே பிக்தால், நீங்க கூகுள் பண்ணி பார்க்கணும். உலகத்தில் இதுவரை காம்ப்ளிகேட்டடான ஆங்கில மொழிபெயர்ப்பு, குர்ஆனை மொழிபெயர்த்தது அந்த மறுமுடுக்கே பிக்தால் இந்த மார்க்கத்தை ஏற்பதற்கு காரணமாக இருந்தது அந்த இளைஞன் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை. இந்த ஒரு வார்த்தை சொன்னான்ல, நான் ரசூலுல்லாஹ்வை நாங்க ஃபாலோ பண்றோம், எங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீ கடன் வாங்கி இருந்தால் அதை நீ ஏற்றுத்தான் ஆகணும் என்று எங்க ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க என்று சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை அவரை இந்த மார்க்கத்தின் பக்கமாக அழைத்தது. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு நாள் எங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய பாரக் ஆஸ்பத்திரின்னு ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, அந்த ஆஸ்பத்திரியில தான் மகப்பேறு நடக்கும். நான் அங்க நிக்கிறேன். அங்க நின்றுட்டு இருக்கும் போது ஒரு பெண்ணை பார்த்தேன். அந்த பெண்ணை நான் இதற்கு முன்னால் எங்கள் அலுவலகத்தில் ஒரு வழக்கு சம்பந்தமாக பார்த்திருக்கிறேன். ஏமா, நீ டைவர்ஸுக்காக வந்த பொண்ணு தானே, அப்படி அந்த பொண்ணு தானே, நீ ஒரு பிரச்சனையா, உங்க கணவர் பிரச்சனையா வந்தியே? ஆமாங்க, இப்போ எனக்கு வேற. அப்புறம் நானே கேட்டேன், அவனை எனக்கு தெரியும், அந்த பையனை, எங்க ஏரியா,
அந்த பையன் நல்லா தெரியும் எனக்கு. எப்படிமா எங்களுக்கு கண்ணை மூடிட்டு கூட யாரும் போக மாட்டாங்கம்மா அவன்கிட்ட, அவனை எப்படி நீ கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த பெண் சொன்னது, நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், பார்க்கறதுக்கு அழகா இருந்தாரு. இன்றைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றேன்னா, அதுக்கு ஒரு ஏஜ் லிமிட்டே இல்லை, ஒரு கால நிர்ணயமே இல்லை. யார் எதை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற நிர்பந்தமோ கட்டாயத்தையோ பெற்றோர்கள் சொல்லித் தருவதும் இல்லை, பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு கட்டாயமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டு வெளியே வருகிறார்கள். ஆண்களும் பெண்களும் ஏதோ ஒரு சின்ன சலசலப்பு சேர்ந்துகிட்ட மாதிரி, ஒரே சபையில சேர்ந்துகிட்ட மாதிரி. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் சிவந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆண்கள் தெருக்களின் நடுவிலே நடக்கட்டும், பெண்கள் தெருக்களின் ஓரங்களை தேர்வு செய்து நடக்கட்டும் என்று. அந்த இறைத்தூதருடைய உத்தரவு வந்ததற்கு பின்னால் பெண்கள் எந்த அளவுக்கு ஓரத்தை எடுத்து நடப்பார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய ஆடைகள் அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய வேலிகளுடைய முற்களில் பட்டு இழுத்து சென்றாலும் அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளையை பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை, அந்த பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் அந்த ஓரத்தையே தேர்ந்தெடுத்து நடப்பார்கள். அப்படிப்பட்ட ஒழுக்கமிகு சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கியதுடைய விளைவுதான் அந்த சமூகத்தை பார்த்து உலகத்தின் அனைத்து வரலாற்று ஆசிரியர்களும் வியந்து பார்த்தார்கள். இப்படி ஒரு சமூகத்தை, உலகத்தில் யாருமே தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சமூகத்தை, ஆக மட்டத்தரமான ஒரு சமூகத்தை, ஆக மட்டகரமான ஒரு சமூகத்தை எப்படி இவ்வளவு உயர்த்தினார் என்று சொல்லும் பொழுது கெல்சே சொல்லி காட்டுகிறார். கெல்சே என்கின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார், முஹம்மத் through his insistence he made that people, you are not only accountable to the tribal customary law but to the overriding divine law that shook the very foundation of the Arabian society. அவர் இவ்வளவு மோசமான ஒரு சமூகத்தை எப்படி மாற்றினார் என்றால், நீ இந்த சட்டத்திற்கு மட்டும் பயந்தவன் அல்ல, நாளை மறுமையில் ஒரு சட்டம் இருக்கிறது, அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க வேண்டியது வரும், நீ செய்த குற்றங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும், குறிப்பாக உன்னுடைய இளமை காலத்தில் நீ செய்த ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விற்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டியது வரும், பெற்றோர்களை நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்கள் பொறுப்பில் விடப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். உன் பொறுப்பில் விடப்பட்ட குழந்தைக்கும், உன் பொறுப்பில் தரப்பட்ட தம்பிக்கும், உன் பொறுப்பில் விடப்பட்ட உன் மாணவருக்கும், உன் பொறுப்பில் விடப்பட்ட உன் மனைவிக்கும் உனக்கு கட்டாயம் கேள்வி உண்டு என்று சொல்லப்பட்டது. அதை சஹாபாக்கள் பயந்தார்கள், ஒழுக்கமிகு சமூகமாக உருவாக்கினார்கள், அது ஒரு புரட்சியாக மாறியது, வரலாற்று பக்கங்கள் எழுதப்பட்டன. இப்படி ஒரு புரட்சியை உலகத்தில் யாராலும் செய்ய முடியாது என்கின்ற புரட்சியை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்து காட்டினார் எனும் பொழுது அவர்களை மறுமைக்கு பயந்தவர்களாக அவர் உருவாக்கினார் என்பதைத்தான், you are not only accountable to the tribal customary law but to the overriding divine law that shook the very foundation of the Arabian society என்று மறுமையை நம்பாத ஒரு கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர் இப்படி எழுதினார். எப்படி முடியும்? எதுக்குமே ஒத்து வராத சமுதாயம்பா, எதுக்கு எடுத்தாலும் அடிச்சுக்குவான். ஆனால் இன்றைக்கு அதே முஸ்லிம் சமூகத்தில் பிறந்த பெண்களும், அதே முஸ்லிம் சமூகத்தில் பிறந்த ஆண்களும் இன்னைக்கு வெளியே வரணும், கலக்கணும்னா தெருக்கு தான் வரணும் அவசியம் இல்ல, நேர்ல வந்துதான் பேசணுங்கிற கட்டாயம் இல்ல. பெருமைக்காகவும் தன் பிள்ளையின் மன மகிழ்ச்சிக்காகவும், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் மதரசா படிக்கின்ற காலத்தில் அப்ப 1100 பாருங்க, நம்மளுக்கும் வயசாயிருச்சு போல இருக்கு, அப்ப அப்படின்லாம் சொல்ல வேண்டிய காலம் வந்துருச்சு. எனக்கு ரொம்பலாம் வயசு இல்லைங்க, எனக்கு நானும் சின்ன வயசுக்காரன் தான், உங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஐ எம் ஒன்லி 36 அப்படின்னா உங்களோட சின்ன வந்தனே. எங்க விட்டேன் கவனிக்கிறீங்க? இப்போ நான் மதரசா படிக்கின்ற நேரத்தில் மதரசாவில் ஃபோன் பேன் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா, ஆனாலும் எல்லாரும் வச்சிருப்பாங்க, கிட்டத்தட்ட எல்லாரும் வச்சிருப்பாங்க, தெரியாம அங்க இங்க மறைச்சி. நான் என் தந்தையிடம் போய் கேட்டேன், அப்பா எப்படியாவது எனக்கு உங்கள்கிட்ட பேசுறதுக்காகவாது ஃபோன் தாங்க. எங்கள் குடும்பம்லாம் ஸ்ட்ரிக்ட்டுன்னு இல்லை, கொடூரமான ஸ்ட்ரிக்ட்டு, அந்த ஸ்ட்ரிக்ட்லேயே கொஞ்சம் கொடூரமான ஸ்ட்ரிக்ட்டு. இன்னைக்கு நம் பிள்ளைகள் வளருவதையோ அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கே ஆச்சரியமா இருக்கு. இதை நம்ம இப்படி கணக்கு பண்ணுறோம், நம்ம அம்மாட்ட இப்படி பேசியிருக்க முடியுமா, இப்படி கேட்டிருக்க முடியுமா? இந்த பான்ஸ் டப்பா இருக்குது பார்த்தீங்களா, இப்படி பவுடர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது இடக்க முடக்க அந்த பான்ஸ் டப்பா அப்படியே திருப்பி நட்டுன்னு வைப்பாங்க ஒரு அடி. அதெல்லாம் மற்றவங்க பார்த்துருப்பாங்க. இன்னைக்கு ஒன்றும் அப்படிலாம் ஷிட் பண்ண முடியாது. அப்போ நான் போய் என் தந்தைகிட்ட கேட்டேன், 1100 வந்துருச்சு. அதுக்கப்புறம் 6600 ஏதோ ஒரு கலரில் வந்துச்சு, இந்த கீபேட் மாதிரி இப்படி அமுக்கிறது. நான் போய் என் தந்தைகிட்ட கேட்டேன். அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட எல்லாரும் வச்சிருந்தாங்க ஃபோன். எங்கள் அப்பா சொன்னார், நீ கிராஜுவேட் ஆகும்,
நான் உனக்கு வாங்கி தரேன். உண்மையில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எவ்வளவு பயனாக இருந்தது என்பதை இறைவனின் கிருபையால் ஒவ்வொரு இடத்தில் கல்விக்காக கண்ணியத்தை பெறும் பொழுதெல்லாம் உணர்ந்தேன். அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், சரி நான் கூட ரிபல் பண்ணி, ஏன்னா நான் அப்ப படிக்கிற காலத்துல லீவ் விட்டா போய் வேலைக்கெல்லாம் போய் அப்ப 900 rupees எடுத்து எங்க அப்பாட்ட கொடுத்தேன். நான் உங்களை கட்டாயப்படுத்தல, நான் தர்றேன் வாங்கி தாங்கன்னு. அப்போ அவர் என்ன சொன்னாரு, நீ பயான் கேட்கறதுக்கும், அப்ப அந்த டைம்ல பழனி பாபா ஸ்பீச், நிறைய அறிஞர்களுடைய ஸ்பீச், அதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ஐபாட் வாங்கி கொடுத்தாரு. ஃபோன் வேணாம், இதை வச்சுக்க, இதை பயன்படுத்திக்க அப்படின்னாரு. ஆனால் அது எந்த அளவுக்கு பிற்காலத்தில் பயன்பெற்றது என்றால், அதுக்கப்புறம் நான் படிச்சு கிராஜுவேட் ஆன பிறகு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாரு. அந்த ஃபோன்ல மேலே வந்து ஸ்டிக்கர் இருக்காது, இப்படி இந்த மேலே ஒரு ஸ்டிக்கர் இப்படி பிஞ்சு இருக்கும். அந்த காசுக்கு தான் வரும். அதை வாங்கி வச்சுக்கிட்டு, இது போதும்பா, நீ வேகன்சி வேலைக்கு வேலை தேடி போகணும் இல்லையா, அதுக்கு இந்த ஃபோன் போதும் அப்படின்னு. ஒரு இடத்துல போய் அட்ரஸ் கேட்டுட்டு, இந்த அட்ரஸ் தானா அப்படின்னு கேட்டாங்க. அண்ணா நகரில் ஒரு இடத்துல வேலைக்கு போறப்ப, இந்த அட்ரஸ் தான், இந்த வந்துருக்கு பாருங்கன்னு நான் கொடுத்தேன் என் ஃபோனை. என் ஃபோன் இப்படி கொடுக்கும்போது அந்த மாதிரி இப்படி வாங்கினாங்க, இப்படி வாங்கி இப்படி பார்த்தாங்க. அந்த அளவுக்கு அது பிஞ்சு போய். ஆனால் இறைவனின் உதவியால் அந்த நெருக்கடிகளும் அந்த கஷ்டங்களும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு ஒழுக்கத்தின் பக்கமாகவே நம்மை வழிநடத்துவதற்கு போதுமானதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் மிங்கிள் ஆகணும் அப்படின்னா தெருவுக்கு வரணும் அவசியம் இல்லை. ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன், இது ஒரு ஓபன் ஃபோரம், ஒரு திருக்கலில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. எல்லோரும் இதை காதில் வாங்குவார்கள். நம்ம ரெக்கார்ட் பண்றோம், இது யூடியூப்லயும் போகும். இப்படி இல்லை என்றால், இது ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்கா இருந்துச்சுன்னா, நான் சந்தித்த என்னுடைய அனுபவங்களை சொன்னாலே சிலரை ஓடி விடுவார்கள். வழக்கு ரீதியாக, பிரச்சனை ரீதியாக, இந்த தொலைபேசி ஒன்றை, இந்த ஒரு பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மொபைல் போனை வைத்துக் கொண்டு இன்றைக்கு பெற்றோர்களே அதற்கு அவ்வளவு துணை போய். நான் சொல்றேன், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. அல்லாஹ் தனித்தனியாக எழுப்பி அவரவர் பொறுப்பில் எது தரப்பட்டதோ அதை கேள்வி கேட்பான். அவங்க மகிழ்ச்சியா இருக்கணும், பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காக எந்தெந்த இடத்தில் கோட்டை விட்டீர்களோ, எந்தெந்த இடத்தில் மார்க்கத்தை சொல்லித்தர மறந்தீர்களோ, எந்தெந்த இடத்தில் வச்சுக்க நீ என்று கொடுத்தீர்களோ, எந்தெந்த இடத்தில் பெருமையாக என் பாஸ்போர்ட் அவனுக்கே தெரியும்பா, அது ஒரு பெருமை. என் பாஸ்வேர்டு என்னன்னு அவனுக்கே தெரியும், அது ஒரு பெருமை. எந்தெந்த இடத்தில் எல்லாம் இப்படி நாம் கோட்டை விட்டோமோ, நமக்கே தெரியும் அது கோட்டை விடுறோம். ஆனா எதுக்குன்னா பாசம் என்கின்ற பெயரிலே, அது ஒரு பாசம் என்கின்ற பெயரிலே கோட்டை விடுறோம். பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், பெற்றோர்களுக்கும் சொல்கிறேன், பாசம் என்ற பெயர்களிலே பெற்றோர்களுக்கு நெருக்கடி கொடுத்தவர்களை குற்றவாளிகளாக மறுமையில் ஆக்கி விடாதீர்கள். பாசம் என்கின்ற பெயரிலே பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளுக்கு அனைத்தையும் திறந்து விட்டு நீங்கள் மறுமையிலே குற்றவாளிகளாகி விடாதீர்கள். பொறுப்புக்காக பெற்றோர்கள் விசாரிக்கப்படும் அதே நேரத்தில் தனிப்பட்ட குற்றங்களுக்காக நீங்களும் விசாரிக்கப்படுவீர்கள். லா தஸிரு வாஸிரத்துன் விஸர உக்ரா. ஒருவருடைய பாவச்சுமையை இன்னொருவர் சுமக்க முடியாது. எனவே தனித்தனியா ஒருத்தர் செய்யற பாவத்துக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். 3 பேர் மலை ஏறுகிறார்கள், திரும்பி இறங்கி வருகிறார்கள். பனு இஸ்ராயல் காலத்திலே வந்து மழை பெய்யுது, வேகமா காத்தடிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல, குகைக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஒளிஞ்ச உடனே இன்னும் வேகமா காத்தடிச்சு அங்க இருக்கக்கூடிய பாறை உருண்டு வந்து அந்த வழியை அடைச்சிக்குது. நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபேமஸான சம்பவம். அந்த வழி அடைச்சிக்கிட்ட உடனே இந்த 3 பேரும் என்ன பண்றது தெரியல, மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பேசுறாங்க. அப்ப நம்ம ஏதாவது ஒரு நன்மை செஞ்சிருப்போம், பெரிய நன்மை, இஹ்லாஸா பண்ணியிருப்போம். அதை சொல்லி அல்லாட்ட கேட்டா கண்டிப்பா இதை நகர்த்துவான். வேற வழி இல்லை, லாக் ஆயிட்டாங்கல்ல, சரி நம்ம கேட்போம். ஏன்னா மனுஷன் வந்து ஃபுல் லாக் ஆகும் போது தான் அல்லாஹ்க்கு ரொம்ப நெருக்கமாயிருவான். எப்படி நெருக்கமாவான்னா, ஒரு பனைமரத்தில் ஏறுவான் ஒருத்தன், ஏறிட்டு ஆர்வமா ஏறிட்டான். ஏறிட்டு நிறைய பேருக்கு ஏற தெரியும், இறங்க தெரியாது. ஏன்னா உங்களெல்லாம் கேட்டால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் மரங்கள் இருக்கும்ல, நிறைய பேருக்கு ஏற தெரியும், இறங்க தெரியாது. ஆர்வமா ஏறிடுவான். ஏறிட்டு இறங்க கீழே குனிஞ்சு பார்த்துருக்கான், தலை சுத்திருச்சு அவனுக்கு. ஐயோ எப்படி இறங்க போறான்னு. இந்த மாதிரி டைம்ல நக்கல் பிடிச்சவங்க கூட யாரை கூப்பிடுவான்? ஃபர்ஸ்ட் எவ்வளவு திமிர் பிடிச்சவங்க கூட யாரை கூப்பிடுவான்? உடனே கேட்டாச்சு துவா, எல்லாம் என்னை இறக்கி விட்டுரு,
நான் இறங்கி வந்தோடனே ஒரு மாடு அறுத்து உனக்கு குர்பானி கொடுத்துறேன். என்னத்த மாடு? ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இப்போ வந்துருச்சு அவனுக்கு, எல்லாம் நம்மளை காப்பாற்றிடுவான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டான். இப்போ ஏற்கனவே இந்த டிஸ்டன்ஸ் இப்போ இல்லை, கொஞ்சம் இறங்கிட்டான். இப்போ கொஞ்சம் குனிஞ்சு பார்க்குறான். ஓரளவு, ரொம்ப சுத்தலை, இப்போ லைட்டாக சுத்துது. இப்போ என்ன சொல்லிட்டான் அல்லா கிட்ட, என் ஃபினான்சியல் சுச்சுவேஷன் கொஞ்சம் டைட்டாக இருக்கு, நான் என்ன பண்ணிடுறேன், ஆடு கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் இறங்கினா கான்ஃபிடன்ஸும் வந்துருச்சு. அகைன் ஃபினான்சியல் கிரைசிஸ் அவனுக்கு ரொம்ப ஞாபகம் வந்துருச்சு. இப்போ என்ன சொல்லிட்டான், ஆடு முடியாது, கோழி கொடுக்குறேன். அப்புறம் என்ன சொல்லிட்டான், கோழியும் ஒன்று தான், அது போடுற முட்டையும் ஒன்று தான். அதுக்கப்புறம் இறங்கி முட்டையை மட்டும் நான் நீ கொடுத்தா வேற ஆளாக எடுத்துக்க போகிறாங்க, நானே எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டான். எங்கே விட்டேன் கவனிக்கல யாரும். பாறை உருண்டு வந்துச்சு, உருண்டு வந்து மூடிக்குச்சு. அந்த நேரத்தில் அவன் எவ்வளோ நல்லவன் கெட்டவன்றதை தாண்டி அல்லாஹ் மட்டும் தான் காப்பாற்ற முடியும். அப்ப சரி, நம்ம இஹ்லாஸா ஏதாவது நன்மை செஞ்சிருப்போம், அதை கேட்போம் அல்லாஹ் கிட்ட. ஒருத்தர் துவா கேட்கிறார், யா அல்லாஹ். நல்லா பாருங்க, இந்த 3 பேருடைய சம்பவத்தை இப்ப சொல்றேன். இதுல முதல் 2 பேருடைய நான் நரேட் பண்றேன். இந்த ரெண்டுமே ஆக்ட் ஆஃப் கமிஷன், ஒரு செயலை செய்திருப்பாரு. ஒருத்தர் கேட்கிறாரு, யா அல்லாஹ், எங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப முடியாத ஆளுக்க, எனக்கு பிள்ளைங்க இருக்கு, நான் வந்து ஆடு மாடுகளை அந்த மேய்ச்சிட்டு வந்து கேட்டல்ஸ் மேய்ச்சிட்டு வந்து பால் கறந்து எப்பவுமே எங்க அப்பா அம்மா கொடுத்துட்டு அப்புறம் தான் நாங்க எங்க பிள்ளைங்கெல்லாம் சாப்பிடுவோம். ஒரு நாள் அப்படி வர்றப்ப சீக்கிரமா எங்க பேரண்ட்ஸ் தூங்கிட்டாங்க. அப்ப அந்த பாலை கறந்துக்கிட்டு அவங்களை எழுப்பணுமா, எழுப்பி கொடுத்துட்டு தான் நம்ம குடிக்கணும் அப்படின்னா வயசானவங்க, அவங்களை எழுப்ப வேண்டாம் அப்படின்னு என் பெற்றோர் மேல அவர்களை பராமரிப்பதன் மேல எனக்கு இருந்த அதீதமான அன்பின் காரணமாக நான் அவங்களை எழுப்பாம அவங்க தலைமாட்டிலேயே நின்றுகிட்டு இருந்தேன். அவங்க என் பிள்ளைங்க எல்லாம் பசியில கத்த ஆரம்பிச்சிருச்சு, அவங்க மேல இருக்கிற மரியாதையில நான் அப்படியே நின்றுகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க திடீர்னு பதறி இருந்துச்சு, என்னப்பான்னு கேட்டாங்க. நீங்க குடிச்சிட்டு என் பிள்ளைங்களுக்கு தர்றேன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க குடிச்ச பிறகுதான் என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன். இந்த அளவுக்கு நான் என் பெற்றோர் மேல வந்து அன்பாகவும் நேசமாகவும் கண்ணியமாகவும் இருந்தேன். இந்த பாறையை நகர்த்து அப்படின்னு அந்த பாறை என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் நகர்ந்துச்சு. அது இது வந்து ஒரு ஆக்ட், ஒரு செயலை செய்திருக்கிறார்கள். அடுத்து, யா அல்லாஹ், என்கிட்ட ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தான், அவனுக்கு ஒரு புரியறதுக்கு சொல்றேன், ஒரு 3000 சம்பளம் தர வேண்டியிருந்துச்சுன்னு வைங்களேன். அதை வாங்காம எங்கேயோ போயிட்டான். சரி, நான் என்ன பண்ணேன், அவன் சம்பளத்துல, அந்த 3000 சம்பளத்துல ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி விட்டேன். 3000 ஆடு வருமா 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 3000 சம்பளத்துல ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி விட்டேன். அந்த ஆடு குட்டி போட்டு அது குட்டி போட்டு அது குட்டி போட்டு ஒரு பெரிய பண்ணையா மாறிடுச்சு, ஒரு பெரிய பண்ணையா மாறிடுச்சு. அவன் திரும்பி வந்தான் ரொம்ப நாள் கழிச்சு, வந்து என் கூலியை கொடுங்க அப்படின்னா. இப்ப நான் என்ன கொடுத்துருக்கலாம், அவன் வாங்க தவறிய 3000 கொடுத்துருக்கலாம். நான் ரொம்ப நேர்மையா இந்த பண்ணையே வந்து தான் எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் தெரியும்ல, அல்லாஹ்க்கு பிடிச்ச செயலாகவும் இருந்திருக்காது. அதனால இன்னும் கொஞ்சம் பாறை நகர்ந்துச்சு. மூன்றாவதாக ஒருவர், இந்த ரெண்டுமே ஒரு செயலை செய்திருக்கிறார். இப்ப அடுத்து வருது ஆக்ட் ஆஃப் ஒமிஷன். அவர் என்ன சொல்றாரு, எனக்கு அழகும் வனப்பும் நிறைந்த ஒரு சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி இருந்தா, அவள் மீது எனக்கு தவறான ஒரு நோக்கமும் எண்ணமும் இருந்தது. அதை அடைந்து கொள்வதற்கான சூழலாக அவளுக்கு ஒரு பண நெருக்கடியும் ஏற்பட்டது, ஒரு கஷ்டம் வந்துச்சு அவளுக்கு. அதன் மூலமாக அதை அடைந்து கொள்ளலாம். பெண்களா இருந்தா அப்படி இப்படி புரிஞ்சுக்க வேண்டியதுதான், ஆண்களா இருந்தா இப்படி புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிடைச்சது எனக்கு. யாருமே பார்க்காத 4 சுவர்களுக்கு மத்தியிலே தயாராயிட்டேன் தவறை செய்வதற்கு. இப்ப அவர் எந்த நன்மையெல்லாம் செய்யல, தப்பை செய்ய போனார், ஒரு தப்பை செய்ய போனார். அப்போது அந்த பெண் என்னை சொன்னார், நீ அல்லாஹுவை பயந்து கொள்ள மாட்டாயா என்று ஒரு வார்த்தை கேட்டார். என்ன கேட்டார், நீ அல்லாஹுவை பயந்து கொள்ள மாட்டாயா என்று ஒரு வார்த்தை கேட்டார். உலகத்தில் இதை பார்ப்பதற்கும் தடுப்பதற்கும் யாருமே இல்லாத ஒரு இடத்தில் உன் பயத்தால் மற்ற 2 பேரும் ஒரு நல்லதை செஞ்சாங்க, அதனால பாறை நகர்ந்துச்சு. இவர் எந்த நல்லதையும் செய்யல, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அந்த தீமையை விட்டு நான் விலகினேன், உன் பயத்தால் மட்டுமே அதை தவிர்த்தேன், இந்த பாறையை நகர்த்தி இறைவா என்றால் அந்த பாறை முழுமையாக நகர்ந்தது. அறிவுள்ள சமூகம், முஸ்லிம் சமூகம், அல்லாஹ்வை பயப்படும் இந்த மார்க்கத்தில் பிறந்த ஒரு சமூகம், எங்கிருந்தாலும் இறைவன் நம்மை பயப்படுகிறான் என்கின்ற அச்சம் இருந்தால்
அப்படி அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமூகமாக இருந்தால் எப்பேற்பட்ட அடி கிடைத்தாலும் உதவி கிடைத்தாலும் கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்தால் அதை ஏற்றுக்கொள்ள இறைவன் தயாராக இருக்கிறான். செய்ய வேண்டியது ஒன்றுதான், இறைவன் தடுத்ததை விட்டும் தவிர்த்திருக்கும் இளம் சமூகம் உருவாக வேண்டும். மா நஹைதுகும் அன்ஹு ஃபஜ்தனிபூஹு வமா அமர்துகும் பிஹி ஃபஅது மின்ஹு மஸ்ததஅதும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. நான் உங்களை திக்ர் ஓத சொன்னேனா, குர்ஆன் ஓத சொன்னேனா, சதகா செய்ய சொன்னேனா, நல்லதை பேச சொன்னேனா, தஅவா செய்ய சொன்னேனா, நல்ல ஔராதுகளை ஓத சொன்னேனா, தஅவா செய்ய சொன்னேனா, இதெல்லாம் உங்களுக்கு முடிந்தால் செய்யுங்கள். எவ்வளவு முடிஞ்சா அவ்வளவு செய்யுங்க. ஆனால் மா நஹைதுகும் அன்ஹு ஃபஜ்தனிபூஹு, நான் எதை தடை செய்தேனோ அதை முழுமையாக தவிர்த்திருங்கள். நான் தடைன்னு சொன்னேன் இல்லையா, அதை முழுமையா தவிர்த்துருங்க. நல்லதுல உங்களால முடிஞ்சதை செய்யுங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் தலைகீழ செய்ய வேண்டிய எல்லா தீமையும் செய்துவிட்டு, அல்லாஹ் அக்பர், அவரை மாதிரி சுத்த சூஃபி யாரும் கிடையாது. அந்த பிள்ளைய போல ஒரு சுத்த சூஃபி யாரும் கிடையாது. ஆனா எல்லா அக்கிரமத்தையும் செய்து முடித்து விட்டு தலைகீழ, எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கும் தலைகீழ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அதிகமா சதக்கா செய்றியா டசன்ட் மேட்டர், நீ அதிகமா திக்ர் ஓதுறியா டசன்ட் மேட்டர், ஆனால் நீ என்ன தீமையை இதில் வைத்து செய்து கொண்டிருக்கிறாய், ஆஃப் கோர்ஸ் இட் டஸ் மேட்டர். இதை செஞ்சிட்டு இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் கரெக்டா இருக்கிறேன், அஷ்அஸ அக்பர, எல்லா தகுதியும் உனக்கு வந்துருச்சு, நீ ஒரு பயணியா மாறிட்ட, ஒரே களைப்பா இருக்கிற, உன் முகத்துல தூசி பட்டு இருக்குது, நீ அல்லாஹ்வை கை வைந்து, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யமுத்து யதஹு இலஸ்ஸமாய் யா ரப் யா ரப், கை தூக்கி கேக்குற, துஆ கேக்குற. நல்லவன் தான் நீ, ஒரு பயணி, உனக்கு தெரியுது அல்லாஹ்ட்ட கேட்கணும்னு. எப்படி ஒரு பயணியுடைய துஆவை அல்லாஹ் அப்படி நிராகரிக்க மாட்டான். ஒருத்தன் நல்ல பெரிய பயணத்துல போறான், அஷ்அஸ அக்பர, களைப்பு தெரிகிறது, தூசி பட்டு இருக்கிறது, உண்மையிலே பயணிதான், கையை உயர்த்தி அல்லாஹ்ட்ட கேட்கறான். 3 பேருடைய துஆவை அல்லாஹ் நிராகரிப்பதில்லை. யார் யாரு? சிரிச்சிட்டு இருக்கிற பொண்ணு சொல்லு, யார் யாரு? யார் யார் துஆவை எல்லாம் நிராகரிக்கிறது இல்ல? கொட்டாய் விடுற பாய் சொல்லுங்க பாப்போம். யாருடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிராகரிப்பதில்லை? அநீதி இழைக்கப்பட்டவர், மதுலூம், மரியம், நோய்வாய்ப்பட்டவர், அப்புறம் முசாஃபிர். அப்போ ஒரு முசாஃபிரை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தன் பயணத்துல போறான், உண்மையிலேயே பயணத்துல போறான், எந்த அளவுக்குன்னா டயர்டா இருக்கிறான், அவன் மேல ஒரே தூசி பட்டிருக்கு, அவன் என்ன பண்றான், யமுத்து யதஹு இலஸ்ஸமாய், இப்படி வானத்தை நோக்கி கையை தூக்குறான், தூக்கி யா ரப் யா ரப் அப்படின்னு கேக்குறான், என் இறைவா என் இறைவா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மத்அமுஹு ஹராமுன் மஷ்ரபுஹு ஹராமுன் மல்பசுஹு ஹராமுன் வ குதிய பில் ஹராமி ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு. அவன் உண்ட உணவு ஹராம், அவன் அருந்திய பானம் ஹராம், அவன் உடுத்திய உடை ஹராம், அவன் வாழ்ந்த விதமே ஹராம். அல்லாஹ் எப்படி அவனுக்கு பதிலளிப்பான்? எப்படி பதிலளிப்பான்? நீ பார்க்கிற பார்வை ஹராம், நீ பேசுகிற பேச்சு ஹராம், நீ அழைக்கிற அழைப்பு ஹராம், நீ படுக்கிற உறக்கம் ஹராம், நீ செய்கிற செயல் ஹராம். ஆனால் கையை உயர்த்தினால் அல்லாஹ் துஆவை ஏத்துக்குவானா? எப்படி ஏத்துக்குவான் அல்லாஹ்? குறிப்பாக இந்த இளம் சமூகத்திற்கென்று ஷாப்புன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், 7 பேருக்கு எக்ஸ்க்ளூசிவ்லி யூ வில் பி தேர். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு யௌமல் அதில்ல இல்லா அதில்லு, அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அர்ஷுடைய மஹ்ஷருடைய நாளிலே 7 பேருக்கு அல்லாஹ் நிழலை தருவான். அதில் ஒருவர் யார்? ஷாப்புன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே, அல்லாஹ்வுடைய பயத்திலே, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிலேயே தன்னுடைய இளமையை கொண்டாடிய ஒரு இளைஞன், ஒரு இளைஞி. அது இது இருந்தால் சாத்தியன்றது ரொம்ப கம்மி. இது இருந்தால் சாத்தியம் ரொம்ப கம்மி. இன்றைக்கு பெரும்பாலான கேடுகள் இதை கண்ட்ரோல் பண்றதை பொறுத்து தான் எல்லாம் அமைய போகிறது. மிக பெரும்பாலான, எவ்வளவு எத்தனையோ நம்ம இல்ல சூப்பர் மௌலவிகள் எல்லாம் இதை பத்தி ஒரு பயான்லாம் நிகழ்த்திட்டு போயிட்டாங்க. But still they are unable to control this menace. அது படிப்புலயும் சரி, நீங்க இஸ்லாம் இதை தாண்டி கல்வியில் கூட, அன்னைக்கு கூட ஒருத்தர் ஒரு ஐஏஎஸ் பெருசா படிச்சு வந்தவங்க ஒரே பதில் தான் அந்த மாதிரி சொல்லிச்சு. நான் போனை தொட்டு 1.5 வருஷம் ஆச்சு. இந்த போனில் தான் வகை வகையாக அதுல ஸ்கேமும் நடக்குது, அது அந்த மாதிரி வழக்கம் வருது. என்னடா பண்ண, அந்த பக்கம் போன் பண்ணி கதறான், எல்லாமே போச்சு, பணம் கேட்டாங்க கொடுத்தேன், என்னடா பண்ண, அந்த பக்கத்துல இருந்து போன் பண்ணி வீடியோ கால் வரையான்னு கேட்டாங்க, நான் இந்த பக்கத்துல இருந்து சரின்னு, நான் ஜஸ்ட் வீடியோ கால் அட்டன் தான் பண்ணேன், கட் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரத்துல எனக்கு ஒரு வீடியோ அனுப்புனாங்க,
இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒரு வீடியோ அனுப்புனாங்க. இவர் வீடியோ காலில் இவர் பேச தெரியும்ல, பார்த்த மாதிரி இருக்கும்ல. அதுக்கு பின்னால அந்த பக்கம் யங்ஸ்டர்ஸ், காலேஜ் படிக்கிற பசங்க, சின்ன பசங்க, அந்த பக்கம் ஒரு அருவருப்பான காட்சி அப்படியே ஃப்ரேம் பண்ணி இவர் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி முகத்தை வச்சு, இதை அப்படியே உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புவேன், உன் நம்பர் தெரிஞ்சு எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் எடுக்க தெரியாதா? அல்லாஹ் தண்டிக்கிறதுக்கு முன்னால இங்க இவங்களே தண்டிச்சுக்கிற தண்டனை வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் என்னடா பண்ண, இவருக்கு ஒரு கேஸ் ஒண்ணு. அதுக்கப்புறம் என்னடா பண்ண, என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணத்தையும் கொடுத்தாங்க, திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கான். இந்த அசிங்கம் நமக்கு தேவையா? இறைவன் சொன்ன மார்க்கத்தின்படி நடந்தால், சுய கட்டுப்பாட்டை சமூகம் ஏற்றால், பிள்ளைகளுக்கு எதை தர வேண்டும் என்பதை பெற்றோர் ஏற்றுக்கொண்டால், அதை பற்றி ஒரு அக்கறை இல்லை, அதை பற்றி ஒரு சிந்தனை இல்லை. ஒரு பக்கம் கேள்வி கணக்கின்றி நம்ம எது வழிகெடுக்குமோ அதுல ஒரு அன்லிமிட்டெட் ஆக்சஸ், எதை வேணா யூஸ் பண்ணிக்க அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு அன்லிமிட்டெட் ஆக்சஸ். இன்னொரு பக்கம் இந்த மார்க்கத்தின் மகத்துவம் என்ன, இது எப்படிப்பட்ட நிலைகளை கடந்து நம்ம இடத்துல வந்திருக்கிறது, இன்றைக்கு அரசியல் சூழலில் முஸ்லிம்கள் படும் பாடு என்ன, இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் வாழக்கூடிய தேசத்தில் முஸ்லிம்களும் இஸ்லாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய அடையாளங்களும், நம்முடைய அடையாள இடங்களும், நம்முடைய மஸ்ஜிதுகளும், நம்முடைய வரலாற்று சின்னங்களும் எப்படிப்பட்ட தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, அதை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும், எதிர் தலைமுறையினருக்கு எப்படிப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், உங்களுக்கு எப்படிப்பட்ட மார்க்க உணர்வு ஊட்டப்பட வேண்டும், நீங்கள் எங்கு நின்றாலும் இஸ்லாமோ முஸ்லிம்களோ தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டால், இந்த மார்க்கமோ மார்க்கத்தின் விடயங்களோ கேலி கூத்தாக்கப்பட்டால், விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டால் நீங்கள் எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும், அது சம்பந்தமான அறிவை நீங்கள் எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும், வரலாற்று அறிவை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த பாடம் எல்லாம் ஒரு பக்கம் ஜீரோ ஆயிட்டு வருது. இன்னொரு பக்கம் மொபைலு அன்லிமிட்டெட், அன்எக்ஸ்டெண்ட், ஒரு எக்ஸ்டெண்டே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய யூசேஜ் ஒரு பக்கம். இந்த இரண்டும் சேர்ந்துதான் இந்த சமூகத்தை மிகப்பெரிய சாபக்கேடின் பக்கமாக நகர்த்தி கொண்டிருக்கிறது. ஒரு மனிதரை கேட்டேன், நீங்கள் வரலாற்றை படிக்கிறீர்களே, யான்வாப்பி பள்ளிவாசல் என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். தெரியல. யங்ஸ்டர்ஸ், நம்ம வீட்லயும் பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, யூ ஷுட் பி பொலிட்டிக்கலி அவேர், யூ ஷுட் பி டிவோஷனலி அவேர். இதுதான் ஆக்சுவலா இஸ்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சமூகத்தை உருவாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத்துக்கு செல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ்வும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத்துக்கு போயிட்டு குகையில ஒளிஞ்சிருக்காங்க. என்ன குகையில? அந்த குகை பேர் என்ன? லாஸ்ட்ல இருக்கிறவங்க அசையவே மாட்டேங்கிறீங்க. அந்த குகைக்கு பேர் என்ன தெரியாதா? ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க என்ன குகை? சௌர் குகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. அந்த சௌர் குகையில இருக்கும் பொழுது எதிரிகளுடைய கண்களுக்கு படாமல் அந்த உணவை தன்னுடைய இடுப்பிலே கட்டி வந்து கொடுக்கிறாங்க. யாரு? அஸ்மா பின்த் அபி பக்கர். அதனால் தான் வரலாற்றில் அவருக்கு பேர் ஜாத்துன் நித்தாத்தைன், இரண்டு முடிச்சுகளை உடையவர் அப்படின்னு ரசூலுல்லாஹி அவங்க சொன்னாங்க. அது போர்க்களங்கள், அரசியல் களங்களாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தை ஏற்று நடக்கும் இடங்களாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தை சொல்லும் இடங்களாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா எங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் டிஸ்டர்பன்ஸா இருக்குதுன்னு புகார் சொல்றாரு. ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க, இவர் இடத்தை இவர் தரவே மாட்டேங்கிறாரு, இந்த மரம் இந்த பக்கம் விழுவுது, யாராவது இவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க, அதுக்கு பதிலாக நான் இவருக்கு சொர்க்கத்தில் ஒரு இடம் தர்றேன் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க ஏத்துக்கிறீங்களா? நீங்க யாரும் ஏத்துக்கல. இந்த பக்கத்தில் ஒருத்தர் ஒத்துக்கிட்டார். யாரும் சொல்ல, எனக்கு சொல்லுங்க, எனக்கும் கிடைக்குமா சொல்லுங்க, நான் என் இடத்த கொடுத்துட்றேன், உங்களுக்கு தருவோம், சொர்க்கத்து இடம் இருக்கு. நேராக வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட சொல்றாரு, ஒரு பெரிய வெற்றியை நான் அடைஞ்சிட்டேன், என்னாச்சு? சொர்க்கத்துல ரசூலுல்லாஹ் இடம் தரேன்னு சொன்னாங்க, அதுக்கு பகரமா நான் நம்முடைய தோட்டத்தை கொடுத்துறேன். மாஷா அல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நீங்க கொண்டாடு. இப்படி உங்க வீட்டுக்காரர் யாராவது சொன்னா ஏத்துக்குவீங்களா? அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை இந்த மார்க்கம் நமக்கு தந்திருக்கிறதா? சொர்க்கத்திற்கு பகரமாக உலகத்தின் தேவைகளை, உலகத்தின் ஆசாபாசங்களை தியாகம் செய்யக்கூடிய சமூகத்தை உருவாக்கினார்கள். இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி கேள்விப்படும் பொழுது இப்படிலாம் இருந்தாங்க, அப்படிலாம் பெரிய தலைவரா இருந்தாங்க, மார்க்கத்தை அப்படிலாம் கொண்டு வந்தாங்க. அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவி, சிறிய வயதுடைய மனைவி, இந்த மார்க்கத்தில் ஏன் அவர்கள் தாய் என்று போற்றப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க, தொழுவும் போது நான் சஜிதாவுக்கு போவேன், போறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவுக்கு போவாங்க, போறப்ப என்னுடைய காலை இப்படி கட்டை விரல் வச்சு தட்டுவாங்க, என்னுடைய காலை கட்டை விரல் வச்சு தட்டுவாங்க, தட்டினா நான் என் காலை மடக்கிக்குவேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்வாங்க. ஏன் அப்படி?
கன்ஜஸ்டட், இடம் பத்தாது. அவ்வளவு சிறிய வீட்டில், ஆனா பேர் பாருங்க வெளியே, நுசிர்து பிர்ருபி மஸீரத ஷஹரி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா ஒரு மாத கால தூரத்தில் இருக்கும் எதிரிக்கு கூட கொலை நடுங்கும், அவ்வளவு பெரிய தலைவர். ஆனா வீடு. அப்ப சஹாபாக்கள் அடுத்த கேள்வி ஒன்று கேட்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுறாங்கன்னு தெரியும்ல, அல்லாஹ்வுடைய தொழுறாங்கன்னு தெரியும்ல, அப்ப நீங்க காலை மடக்கிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், வஃபீனா இதன் புயூத்துன் லைஸ ஃபீஹா மிஸ்பாஹ். எங்களிடம் அந்த காலங்களில் வீட்டில் எரிப்பதற்கு எண்ணெயோ விளக்கோ இருந்ததில்லை. அவ்வளவு எளிமையில் இந்த மார்க்கத்தை பின்பற்றி இந்த மார்க்கத்திற்கு அடுத்த தலைமுறையை உருவாக்கி மைக்கேல் எச் ஹார்ட் சொன்னான், My choice of Muhammad to lead the listing may surprise somebody and may be questioned by some readers, but he was the only person in the history who was ultimately successful in both social as well as religious என்றார். ஒரு கிறிஸ்டியன், மைக்கேல் எச் ஹார்ட் ஒரு கிறிஸ்டியன், ஒரு புக் எழுதுகிறான். என்ன புக்கு? The 100 most influential person in the world. The 100 அந்த புக்குக்கு பேர். உலக வரலாற்றை புரட்டி போட்ட 100 பேருடைய வரலாறு எழுதுறான். அதுல முதலிடம் யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு அவன் காரணம் சொல்றான், இயேசு கிறிஸ்துவுக்கு 3வது இடம். ஏன் அப்படின்னும் போது, அவருடைய மார்க்கத்தை, மதத்தை அவருடைய இறப்பிற்கு பின்னால் தான் கொண்டு போய் சேர்த்தார்கள். இடையில ஒரு துண்டு விழுந்துருச்சு. ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் உயிர் வாழும் காலத்திலேயே அவருக்கு பின்னர் யார் இதை கொண்டு செல்ல வேண்டும். அதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் லெகசி. தனக்கு பின்னர் ஒரு தலைமுறை அல்லாஹ்விடத்தில் உருவாக்கினார்கள். வல்லதி யஈஷு மின்கும் ஃபஸயரா இக்திலாஃபன் கஸீரன் அலைக்கும் பிசுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீனில் மஹ்தியின் அத்து அலைஹா பின் நவாஜித். எனக்கு பின்னர் இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த மனக்கவலையோ குழப்பமோ ஏற்படக்கூடாது என்றால் நேர்வழி நிற்கக்கூடிய என்னுடைய தோழர்களை விட்டு செல்கிறேன், அவர்களை உங்களுடைய கடவாய் பற்களை கொண்டு கடித்து பிடித்துக் கொள்ளுங்கள் என்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு தைரியமிக்க சமுதாயத்தை எந்த தலைவரும் உருவாக்கவில்லை. ஆனா இதுல இருக்கக்கூடிய சூட்சமம் என்னன்னா, தனக்கு பின்னரும் ஒரு தலைமுறை அல்லாஹ்விடத்தில் உருவாக்கிட்டு போனாங்க. 40 வருஷம். இன்னைக்கு நம்ம வீட்டுல நம்ம சரியா இருக்கிறோம், நமக்கு அடுத்த தலைமுறை சரியா இருக்கா? அந்த உத்தரவாதத்தை தர முடியுமா? நம்ம அடுத்த தலைமுறை சரியா இருக்கு, அதற்கு அடுத்த தலைமுறை சரியா இருக்குமா? உலக தலைவர்களிலேயே ரசூலுல்லாஹ்வுக்கு முக்கியத்துவம் கிடைப்பதற்கு ஒரே காரணம், முக்கியமான காரணம், தனக்கு பின்னர் 40 ஆண்டுகளுக்கான ஒரு சமூகத்தை உருவாக்கிய ஒற்றை தலைவர் அவர் என்பதால் தான். மற்ற தலைவருக்கு இவருக்கு அதான் வித்தியாசம். தாமஸ் கேர்லைல் தி ஹீரோஸ் என்கின்ற புத்தகத்தை எழுதினான், நோபல் பரிசை பெற்றான். புத்தகத்தை எழுதியதற்காக சாதாரண ரோட்ல போற எழுத்தாளர் கிடையாது. தாமஸ் கேர்லைல் தி ஹீரோஸ் என்கின்ற புத்தகத்தை எழுதினான். அந்த புத்தகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறிப்பிட்டான். மோஸ்ட் ஃபேமஸ் men created arms, laws, empires and legislations, but not more than material powers which often crumbled away before their own eyes. But this man moved not only arms, laws, empires, legislations, but millions of people of that inhabited world and more than that. எத்தனையோ பேர் வந்தார்கள், தலைவர்களாக நின்றார்கள், படைகளை உருவாக்கினார்கள், பட்டாளங்களை உருவாக்கினார்கள், படைகளை கட்டினார்கள், அதிகாரத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் அது பெரும்பாலும் அவருடைய கண்களுக்கு முன்னாலே விழுந்து நொறுங்கியது. ஆனால் இவர், this man யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். But this man moved not only arms, laws, empires and legislations. இவரும் வந்தார், படையை மட்டும் கட்டவில்லை, பட்டாளத்தை மட்டும் கட்டவில்லை, அதிகாரத்தையும் சட்டங்களை மட்டும் கொண்டு வரவில்லை. But millions of people of that inhabited world and more than that, மில்லியன் கணக்கான மக்களின் உள்ளங்களை ஆட்சி செய்தார், அவர்களை மாற்றினார், அடுத்த சமூகத்தை உருவாக்கினார். இன்றைக்கு பிள்ளைகள் பிறப்பது என்பது வெறும் பேர் அல்ல, அவர்களை எப்படி நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு முன்னுதாரணமாக மாற்றுகிறீர்கள் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு. இந்த சமூகம் உங்கள் மீது சுமத்தி இருக்கக்கூடிய பொறுப்பு. அவர்களை மார்க்கத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாகவும் உலக ரீதியாக சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாகும். ரெண்டும் தான் வேணும். தொப்பியை போட்டு ஜுபாவை போட்டு அப்படியே ஓடிரு, இல்லை மார்க்கம். குர்ஆனை ஓதுனியா, ஹதீஸை ஓதிச்சா அதோட முடிச்சுக்க, அது இல்லை மார்க்கம். உலகத்தில் என்ன நடக்கிறது? உலகத்தில் உங்களுடைய பங்கு என்ன? அரசியலினுடைய பங்கு என்ன? அதிகாரத்தினுடைய பங்கு என்ன? பிள்ளைகளை பிரச்சனை என்னன்னா, சமுதாயத்தில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், அட்வொகேட்லாம் உருவாக்குறாங்க. ஆனா ஒண்ணு மார்க்கம் இருந்தா கட்டி போட்ட மாடு மாதிரி ஒரே சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்து இப்படி அமைச்சிடுறாங்க. இல்ல துனியா வேணும்னா, எப்பா நீ தொழுகை கிழுகை இஸ்லாம் தாடி கிடி அதெல்லாம் வேணாம், நீ படிக்கணும், இப்படி போயிருக்கு. ஒரு 2 டீம் உருவாக்கிட்டாங்க 12 காலமா. அதுல ஒண்ணு இப்படி இல்லைன்னா இப்படி.
யாரை கொண்டு போய் மதரசால சேர்ப்பாங்க அந்த காலத்துல தெரியுமா? இந்த குழந்தைகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதற்கு என் பிள்ளைக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தேன், ஏறல. தமிழ் சொல்லி கொடுத்தேன், ஏறல. சயின்ஸ் சொல்லி கொடுத்தேன், அவன் புத்திக்கு ஏறல. எது சொல்லி கொடுத்தாலும் ஒரு 10 நிமிஷம் எதையும் கவனிக்க மாட்டேங்கிறான். அவன் வேலைக்கே ஆக மாட்டான். அதனால என்ன பண்ணுங்க, இவனை மதரசால வச்சுக்கோங்க. யார் எதுக்குமே லாயப்பட மாட்டானோ அவனை கொண்டு மசாலா சேர்த்துடணும். ஒருத்தன் நல்லா படிப்பான், ஐயோ அவனை இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவன் யாரவன்? அவனோ அவளோ இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம என்ன செய்யணும்? இரண்டும் சேர்ந்த தலைமுறைகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கும், இரண்டும் சேர்ந்த பொறுப்பு மிக்க சமுதாயமாக உருவாக வேண்டிய பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு கடமை இருக்கிறது. நீங்கள் வெளியே வாருங்கள், உலகத்தை பாருங்கள். மார்க்கம் இல்லாத ஒரு சமூகம் முஸ்லிம் பெயர் வைத்துக் கொண்டு அதிகாரத்தில் இருக்கிறது, அதனாலும் பயனில்லை. மார்க்கம் அறிந்த சமூகம் உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அதனாலும் பயனில்லை. மார்க்க உணர்வோடு, மார்க்கத்தின் சிந்தனையோடு, அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு, இறைத்தூதரின் வழிமுறையோடு, அந்த சுன்னத்தான நடைமுறையோடு, ஐவேளை தொழுகையோடு, அல்லாஹ்வின் அச்சத்தோடும் மார்க்க நெறியோடும், அதே நேரம் உலகத்தில் நம்முடைய பங்கு என்ன, நம்முடைய உரிமை என்ன என்பதை புரிந்த ஒரு சமூகத்தோடும் இன்றைக்கு எதிர்த்தலைமுறை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அது இல்லாததுடைய விளைவுதான் உலகத்தின் பல இடங்களை பலி கொடுத்து விட்டோம். இன்னைக்கு யோசிக்கிறேன், இந்தியாவில் உச்சபட்சமாக தாவா செய்தவர் யார்? தன்னுடைய ஆங்கில புலமையாலும் தன்னுடைய நினைவாற்றலாலும் பல மதங்களை கம்பேர் செய்து, கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் மூலமாக பைபிளில் இஸ்லாம் என்ன சொல்கிறது, பகவத்கீதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தன்னுடைய நினைவாற்றல் மூலமாக கூறிய ஒரு அழைப்பாளர் இந்தியாவில் இருந்தார் என்பது வரலாறு. Now he is only history. யார் தெரியுமா? குழந்தை தெரியுமா? அவர் வரலாறாகி போயிட்டார். இப்போ அவர் பேர் என்ன? ஜாகிர் நாயக். இன்றைக்கு அவர் இல்லை. இந்தியாவில் இருக்க முடியாது. செய்யாத குற்றத்திற்காக துரத்தி அடிக்கப்பட்டார். ஏன் என்று கேட்பதற்கு நாதி இல்லை. இதுதான் உண்மை. ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும், கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை. மலேசியாவிற்கு சென்று அங்கு சிட்டிசன் ஆனார். இந்தியாவில் வழக்கு நடந்தது, குற்றம் சுமத்தப்பட்டது. என்ன குற்றம்? எவனோ ஒருத்தன் போய் பங்களாதேஷ்ல கொண்டு வச்சான், அவன் இவருடைய பயான் நடக்கும்போது கேட்டுட்டு போனா. இது ஒரு குற்றமா? எவனோட வருவான் போவான். அதற்கு ஒரு வழக்கு, அதற்கு அவர் மீது பிடி வாரண்ட், அதற்கு அவர் மீது தேச பாதுகாப்பு சட்டம் UAPA போட்டு ஆளை காணும் போயிட்டார். அவரு பல 10 ஆண்டுகள் வழக்கு நடந்தது. இல்லை, ஜாகிர் நாயக் நிரபராதி என்றது நீதிமன்றம். ஆனால் அழைப்பாளரை இந்த மண் இழந்தது. என்னை பொறுத்தவரை வேதனையாக பதிய வைப்பேன். அதற்கு காரணம், இன்றைக்கு அழைப்பு பணியில் இருப்பவர்கள் அரசியல் ரீதியான சதிகளை பற்றியும் அறியாமல், அரசியல் ரீதியான பங்களிப்பை மறந்தும் இருந்தது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். சமூகம் இரண்டையும் கையில் எடுத்து உருவாக்க வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதிகப்படியான வழக்கறிஞர்களை, அதிகப்படியான நீதிபதிகளை, அதிகப்படியான IAS அதிகாரிகளை, அதிகப்படியான நீதித்துறையிலே பணியாளர்களை, அதிகப்படியான காவல்துறை அதிகாரிகளை சமுதாய சிந்தனையோடு ஆலிம்கள் சப் இன்ஸ்பெக்டர்களாக வர வேண்டும், ஆலிம்கள் அசிஸ்டன்ட் கமிஷனர்களாக வர வேண்டும், ஆலிம்கள் கலெக்டர்களாக உருவாகி வர வேண்டும், ஆலிம்கள் நீதிபதிகளாக வர வேண்டும். அப்படி நீங்கள் ஆலிம்கள் நீதிபதியாக அமர வேண்டும். அந்த ஒட்டுமொத்த மாவட்டமே அந்த ஜட்ஜை பார்க்க வேண்டும், சொல்ல வேண்டும், ஏன் இப்படி இவர் மட்டும் நீதியாக இருக்கிறார், நீங்கள் எப்படி இவ்வளவு நீதியாக இருக்க முடிகிறது என்று உங்களை பார்த்து கேட்க வேண்டும். அப்போது ஒரு ஆலிம், மார்க்கத்தை அறிந்தவர், நீதிபதியாக நிற்பவர் அந்த மக்கள் மத்தியிலே உரை நிகழ்த்த வேண்டும். எங்கள் மார்க்கம் சொல்கிறது என்று எங்கள் மார்க்கம் சொல்கிறது. கசப்பாக இருந்தாலும் சத்தியத்தை சொல்லுங்கள் என்று சொல்கிறது. என்று எங்களுடைய குர்ஆன் சொல்கிறது. உங்களுடைய உற்ற உறவினராக இருந்தாலும் நீங்கள் நேர்மையை நிலைநாட்டுங்கள் என்று எங்கள் மார்க்கம் எங்களுக்கு சொல்கிறது. என்று எங்கள் இறைத்தூதர் சொல்கிறார்கள். நான் பெற்ற ஈரக்கொள்ளை என் மகள் பாத்திமா திருடினாலும் அதற்கான நீதியின் சட்டம் எதுவோ அதைத்தான் நிறைவேற்றுவேன் என்று எங்கள் இறைத்தூதர் சொல்லிக் கொடுத்தார். அதனால் தான் என்னால் லஞ்சம் வாங்க முடியாமல், லஞ்சம் வாங்காமல் நீதியாக நேர்மையாக நின்று என்னால் இந்த விசாரணையை செய்ய முடிகிறது என்று சொல்கின்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டிய கடமை பெற்றோருக்கும் இருக்கிறது. அப்படி ஒரு சமூகமாக உருவ வேண்டிய கட்டாயம் இளைஞர்களுக்கும் இருக்கிறது. செய்வோமா? நான் ஏற்கனவே சொன்னது போல
என்ன பேசினாரு? உங்களை எல்லாம் வீட்டுக்கு போனோன்னே கேட்பாங்க ஆண்கள், ஏன் போயிட்டு பயானுக்கு போயிட்டு வரங்க. என்ன சொன்னாரு? கருப்பா குண்டா வந்து வெள்ளை சட்டை போட்டு வந்தாரு, கத்தி கத்தி ஏதோ பேசினாரு. என்ன சொன்னாரு? நல்லா சொன்னார். அதான் என்ன சொன்னாரு? நிறைய சொன்னார். ரியல் பவர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்னது? டேக்அவே இருக்கணும். டேக்அவே என்ன கொண்டு போறோம்? இங்க இருந்து ஒரு டேக்அவே சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். போன் ஆஃப் ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம் இருக்கு இன்னும்? இல்ல, ஏற்பாட்டாளர்கிட்ட கேட்டுக்குவோம். டேக்அவே இருக்கணும். அதனால அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, லா துக்ஸிரில் வஅத் ஃபஇன்ன கத்ரத்தல் வஅதி யுன்சி பஅதஹு பஅதா. உபதேசத்தை அதிகப்படுத்தாதே. ஒரு செய்தி, நான் உபதேசிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. அந்த அந்த அவருடைய செய்தியுடைய அர்த்தம் அதுதான். ஒரு நல்ல செய்தி நீ பேசுற அப்படின்னா அதை அதிகப்படுத்தாதே. ஏன்? ஃபஇன்ன கத்ரத்தல் வஅதி யுன்சி பஅதஹு பஅதா. நிறைய சொல்லிட்டேன்னா ஒன்று இன்னொன்றை மடக்கடிக்க செஞ்சு மறந்து போயிடும். அதனாலதான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறேன். நம்முடைய டேக்அவே என்ன? இறைவனை அஞ்சக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயம் பெற்றோர்களுக்கும், அப்படிப்பட்ட சமூகமாக உருவாக வேண்டிய கட்டாயம் நமக்கும். இளைஞர்கள் என்றால் ஆண்களை விட குறிப்பாக பெண்களுக்கு. இன்னைக்கு பல வாய்ப்பு கிடைச்சிருது, ஆம்பளை போயிடுறான். ஆனால் பெண்கள் கசப்பதனால் பெண்கள் மறைப்பதனால் கண்கள் கசப்பதனால் ஆடு நனைகிறதே என ஓனாய் அழுகிறது. ஆடை குறைப்பு நவீன அடையாளம் அல்ல, அது பெண்ணின் அவமானம். குறைத்து வந்தவர்களும் தவறை உணர்ந்து திருந்திட, வெள்ளை பெண்களும் கற்பு கவசமாய் கருப்பு திரையிட, நீ ஏன் எதிர்க்கிறாய் நேர்வழி நடந்திட. ஆளுக்கு ஒரு நீதியா, கேட்காதே அசட்டைத்தனமாய், உடற்கூறுகளின் உண்மையை உணர்ந்த பின்னுமா இந்த கேள்வி. கவ்வும் வரை காத்திருக்கும் ஓநாய்களின் ஊளைகளுக்கு செவி சாய்க்காதே. உன்னை கவர்ச்சியாய் காண துடிப்பவரின் காம பசிக்கு இரையாகாதே. இது படைப்பாளனின் படைப்பினங்களுக்கு ஏற்ற மார்க்கம். பின்பற்றி வாழ்ந்தால் நமக்கே ஒழுக்கமும் உயர்வும், எதிர்த்து நின்றாலும் நமக்கே இழிவும் இழப்பும். ஏத்து நிற்கிறான், அதெல்லாம் முடியாது, எல்லாருக்கும் ஒரே சூழல் ஒரே சட்டம். அப்படி இல்லை, அப்படி இங்க நடக்கல. அது அறிவு கெட்டவர்கள். நான் எத்தனையோ விவாதங்களில் கலந்து கேட்டிருக்கிறேன். ஆணும் பெண்ணும் மனித உரிமையில் சமம். நீ அவங்களை அடிச்சாலும் ஒண்ணுதான், இவன் அடிச்சாலும் ஒண்ணுதான். அடி வாங்கினா 2 பேருக்கும் சமம் தான். உயிர் 2 பேருக்கும் ஒண்ணுதான், கை 2 பேருக்கும் ஒண்ணுதான். மனித உரிமையில் சமம். ஆனால் அவர்கள் நடக்க வேண்டிய சட்டத்தில் சமமாக இருக்க வாய்ப்பில்லை. அப்படின்னா பெண்களுக்கு மட்டும் ரிசர்வ்டா சீட் தர மாட்டான், ஆண்களுக்கு ரிசர்வ்டா தர வேண்டியது தானே? அப்படி இல்லை, அது வேற இது வேற. அதற்கேற்ற சட்டங்களை இஸ்லாம் சொல்கிறது. அதை ஏற்று நடந்து ஒழுக்கவியலாக இவ்வளவு பெண்கள், இன்றைக்கு நல்ல இளம் தலைமுறை பெண்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். என்னிடத்திலே டிஸ்ட்ரிக்ட் பஸ் எடுத்துட்டு ஒரு பெண் வந்தபோது நாங்க என்ன பண்ணோம், ஒரு லேப்டாப்பை கொடுத்து அந்த பெண்ணுடைய சில கல்வி உதவிகளை, ஒரு சில பொறுப்புகளை எடுத்து இன்னை வரைக்கும் கரெக்டாக படிச்சுட்டு இருக்கு. அந்த பொண்ணு முடிய போகுது. 4 வருஷத்துக்கு முன்னால் நம்மகிட்ட வந்தது. இப்போ 5th இயர் போகுது அந்த பொண்ணு லா காலேஜில். நான் சொன்னேன், முஸ்லீம் பெண்கள் இவ்வளவு படித்து விட்டு வருவதே அரிதானது. என்கிட்டயே சொன்னா சிரிப்பேன். நான் அந்த ஜோக்கர் என்கிட்டயே சொன்னா சிரிப்பேன். எங்க விட்ட? முஸ்லிம் பெண்கள் படிப்பதே அரிதானது. நீ டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற, நீ என்ன செய்யணும்னா ஹிச் யுவர் வேகன் டு எ ஸ்டார். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். பெரிய இலக்கு. உன்னுடைய இலக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு அண்ணனா, உன்னுடைய இலக்கு நீ உச்சநீதிமன்ற நீதிபதியாக வரணும். அது உன்னுடைய இலக்கு. சும்மா இங்க ரோட்ல சுத்திட்டு அப்படி வர இல்ல, உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வரணும். அதுக்கு நீங்க மாவட்ட நீதிபதியா பாஸ் ஆகணும். அதுக்கு என்ன செய்யணும்? நீ படித்து முடித்த பிறகு உன்னுடைய நீதிபதி தேர்வு வரை உனக்கு என்ன உதவியானாலும் நான் செய்யறேன் இன்ஷா அல்லாஹ். நீ பிராக்டிஸ் பண்ணி அதுல ஸ்லிப் ஆயிடாம அந்த படிப்பிலேயே இருந்து நீ நீதிபதி ஆகிற வரைக்கும் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். முஸ்லிம் பெண்கள் கல்வியாளர்களாக மாறினால், பெண்கள் மார்க்கத்தை கொண்டு போய் சமூகத்தில் சேர்த்தால், பெண்கள் கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு கடத்தினால், அதுதான் சமூகத்தின் மிகப்பெரிய தடுக்க முடியாத புரட்சி. அதுக்கு முதல்ல தனக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை நாமே பிரித்தாய்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அப்படியே சுத்தி வருது உலகம். குறிப்பாக முஸ்லிம் பெண்களை திட்டமிட்டு சுற்றி வருகிறது ஒரு சமூகம். முஸ்லிம் பெண்களை வழிகெடுப்பதற்கும். ஏன்னா மற்ற பெண்களுக்கும் முஸ்லிம்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, முஸ்லிம் பெண்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இருக்கிறான், மேற்படியா ஒருத்தன். யார்? அவ்வளவு கஷ்டமான கேள்வியா? மற்ற பெண்களுக்கு இல்லாத ஒருத்தர் நமக்கு இருக்கிறானா சைத்தான். அவங்கள கண்டுக்க மாட்டான். நம்மளுக்கு ஃபுல் டைம் ஒர்க்ல அவன் தான் இருக்கிறான் கூட. அவங்களுக்கு இறை நம்பிக்கை இல்லைங்கிறது அவனுக்கு அவன் தேவை கிடையாது. அவங்களே பார்த்துக்குவாங்க அவங்க வேலையை. இறை நம்பிக்கை உள்ள பெண்களை கெடுப்பதற்கு யார் இருக்கா கூட? ஷைத்தான். அஷ்ஷைத்தான் யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா.
அசிங்கத்தை செய், அருவருப்பை செய். உன் குடும்பத்தில் நடக்கலையா? நான் அடிக்கடி சந்திக்கின்ற ஒரு பிரச்சனை, யாரையாவது போய் எதையாவது வயசு கோளாறுல எதையாவது லவ் கிவன் செஞ்சுட்டு வந்துட வேண்டியது. வந்துட்டு ஏன் நம்ம குடும்பத்தில் அவன் செய்யலையா? அவனுக்கு நீங்க இதே நீதி தான் கொடுத்தீங்களா? இதெல்லாம் நான் என்னோடு வந்திருக்கக்கூடிய தம்பிகளை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அண்ணன் உண்மையத்தான் சொல்றாருன்னு. நான் சும்மா ஏதோ வந்ததை அடிச்சு விடல, படிச்சு சொன்னேன். ஒரு பெண்ணுக்கு நல்லபடியான உபதேசம் ஹிதாயத் அல்லாஹ்ட்ட இருக்கு, நம்மகிட்ட ஒண்ணும் கிடையாது. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நான் சொன்னேன், படிச்சு சொன்னேன். இல்ல அப்படி இருக்கு இப்படி இருக்கு ஆவுன்னு. இன்றைக்கு வாயிலும் வயிறிலும் அடித்துக் கொண்டு அழும் பொழுது ஒன்று ரொம்பலாம் இல்ல, 2 வருஷம் தான். 2 வருஷம் தாண்டவனே பார்த்தா முடிஞ்சு போச்சு எல்லாம். உன்னுடைய இளமை காலி, உன்னுடைய அழகு காலி. கையில் ஒரு குடமும் இடுப்பில் ஒரு பிள்ளையும் தந்துவிட்ட பின்னால் உன்னுடைய இலக்குகள் காலியாகிவிடும், உன்னுடைய இளமை காலியாகிவிடும். உன்னுடைய அழகு சென்று விட்ட பின்னால் உன்னை சீண்டி பார்ப்பதற்கு ஆள் இருக்காது. அப்போதும் உன்னை நினைத்து கவலைப்படுவதற்கு உன் பெற்றோர்கள் மட்டும்தான் மிச்சம் இருப்பார்கள். ஆனா போனதுதான் வாழ்க்கையுடைய இலக்கு. கல்வியால், ஒழுக்கத்தால் இந்த சமூகத்தை இளம் பெண்கள் சீர்தூக்கி வர வேண்டும், இலக்கை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் 2 விஷயம். அன்வில்லிங்னஸ், டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியமானது. அன்வில்லிங்னஸ் செய்வதற்கு மனம் இல்லாமல் இருப்பது, அதையும் தூக்கி வீச வேண்டும். யூ ஷுட் கம் ஃபார்வர்ட். டிஸ்ட்ராக்ஷன் கவனச்சிதைவை எதையெல்லாம் ஏற்படுத்துமோ, இந்த தொலைபேசி கவனச்சிதைவை ஏற்படுத்துமா, தூக்கி வீசுங்கள் ஒரு இலக்கை அடையும் வரைக்கும். மார்க்கத்தை படியுங்கள், இறை வேதத்தை கையில் எடுங்கள், இறை வேதத்தை மனனம் செய்யுங்கள். இன்னைக்கு ஆம்பளைங்கள்ல கூட நிறைய ஆபீஸ்கள் இருக்கிறாங்க. சமுதாயத்தில் பெண்களில் குர்ஆனை மனனம் செய்தவர்கள் மிக குறைவு. மதரசா நிகழ்ச்சியில் வச்சு சொல்றேன். முஸ்லிம் பெண்கள், இளம் பெண்கள் குர்ஆனோடு தொடர்புடைய இளம் சமூகம் உருவாக வேண்டும், நிறைய மனனம் செய்ய வேண்டும். ஒருத்தர் தனித்தனியா கேட்டுக்கிட்டா தெரியும் நமக்கு எவ்வளவு தெரியும் குர்ஆன் அவங்க மனசுக்கு. முஸ்லிம் இளம் தலைமுறை பெண்கள் குர்ஆனை மனனம் அதிகம் செய்ய வேண்டும். குர்ஆனோடு நம்முடைய நட்பும் தொடர்பும் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகம் அல்லாஹ் நம்மை உயர்த்துவான், கண்ணியத்திலும் அந்தஸ்திலும் உயர்த்துவான். அல்லாஹ்வை அதிகம் அஞ்ச வேண்டும். இறை தூதரை மற்றற்ற வகையிலே வரையறை இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நேசத்தை அள்ளித்தளிக்க வேண்டும். இறை தூதரின் வரலாற்றை படிக்க வேண்டும். சஹாபாக்களின் மீது நேசத்தை வைக்க வேண்டும். அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினார்கள் என்ற வரலாற்றை நாமும் படித்து நம்முடைய பெற்றோர்களுக்கும் சொல்லி சபைகளை உருவாக்கி அந்த வரலாற்றுகளை பேசி சிரித்து அதை கொண்டாட வேண்டும். அந்த வரலாறுகளை அப்படி உருவாகின்ற ஒரு சமூகம் அப்படியே வெளியே ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வந்தபோது அந்த ஒழுக்கத்தோட இந்த உலகத்தில் நமக்கு இருக்கும் இலக்குகளை மறக்காமல் பயணிக்க வேண்டும். கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் தான். எனக்கு தெரிஞ்ச பக்கத்தில் ஒரு ஊர் கூட எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க, நல்லா படிச்சு வந்தாங்க. நான் சுத்துறதே வேலையா இருக்கிறதுனால எல்லா ஊர்லயும் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் தெரியும். இன்னைக்கு அவங்கள பார்க்கிறப்ப அவ்வளவு பெரிய திறமைசாலி, ஆனால் ஆர்வ கோளாறிலே தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போய் ஒரு இடத்திலே வைத்து விட்டு இன்னைக்கு ஒரு நிறுவனத்தை அவங்க தொடங்கி இப்பதான் ஸ்ட்ரகிள் பண்ணி மேல வந்துட்டு இருக்காங்க. இது தேவையில்லாதது. கரெக்டான டைம்ல கரெக்டா வந்திருக்கலாம். இன்னைக்கு அவ்வளவு இறைவன் அஞ்சுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம், அதான் அந்த ப்ரோபேஷன் பீரியட். குறிப்பிட்ட காலத்தில் முட்டைக்குள் உள்ளே அடங்கி இருப்பதை அந்த கரு ஏற்க மறுத்தால் அது சிதைந்து போய் அழுகி போய் தான் வெளியே வரும். அந்த குறிப்பிட்ட காலம் உங்களுடைய இளமை உங்களிடம் இருக்கும் வரைதான் உங்களுக்கான மதிப்பு. அந்த ப்ரோபேஷன் பீரியட்ல கரெக்டா அடங்கி வந்துட்டா ஒரு கோழி குஞ்சா உருவாய் அழகா வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம கையில தான். எனவே கல்வி பயிலும் இந்த காலகட்டத்தில் அதிகம் 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 அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய சமூகமாக ஒருவரை ஒருவர் சஹாபாக்கள் பார்த்து கொண்டால் தஆல் நுக்மினு ஸாஅத்தன் என்பார்கள். வாங்கல கொஞ்ச நேரம் ஈமான் கொண்டு பேசுவோம் அப்படின்னு ஏதாவது பேசுவாங்க. அல்லாஹ்வை பற்றி, கபரை பற்றி, மரணத்தை பற்றி, மறுமையை பற்றி அப்படி பேசி அந்த மாதிரி நட்புகளை உருவாக்குங்கள். அது மெயின். ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம். சேமி யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். உன்னை யார் தெரியும், உன் ஃப்ரெண்டை கேட்டா தெரிஞ்சிடும். முக்கியம் அதுதான். அப்படியே யோசிக்க பார்ப்போம் யார் நமக்கு ஃப்ரெண்டுன்னு. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல நம்மள தெரிஞ்சிடும். நல்ல நட்புகளை தேர்ந்தெடுத்து அவர்களோடு நட்பு பாராட்டி, இலக்குகள் பெரிதாக இருக்கும் நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு போட்டி போட்டு, ஃபஸ்தபிகுல் கைராத் அல்லாஹ் திருமறையில சொல்றான். இல்ல நான் புதுசா இது சொல்ல போறது இல்ல. நன்மைகளில் போட்டி போடுங்கள். போட்டி போடுவதற்கு நட்பை உருவாக்குங்கள். பெரியவர்களும் பிள்ளைகளை உருவாக்கும் பொழுது என் பிள்ளை 20 ஜூஸ் மனப்பாடம் பண்ணிருச்சு, உங்க பிள்ளை எத்தனை ஜூஸ் மனப்பாடம் பண்ணிருச்சு அப்படி கேளுங்க. எத்தனை சவர உங்க வீட்டு வாங்கி கொடுத்தாரு, என் வீட்டுக்கு எத்தனை சவர வாங்கி கொடுத்தாரு சண்டை போடாது. அதனால பொறாமையும் பிரச்சனையும் தான் ஏற்படும். அது வேண்டாம். நன்மையில் போட்டி போடுங்கள். எவ்வளவு ஹதீஸ் படிச்சிருக்கிறாரு போட்டி போடுங்க. எத்தனை வருடங்கள் ஆலிமா முடித்திருக்கிறார் என்று போட்டி போடுங்கள். இப்படி நன்மைகளில் போட்டி போட்டு சமூகத்தில் அக்கறை உள்ள பிள்ளைகளை உருவாக்கி
எதிர்த்தலைமுறையின் மீது மிகப்பெரிய அன்பும் பற்றும் பாசமும் கொண்ட சமூகத்தை உருவாக்கினால் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஊரிலும் இது போன்று சமூகத்து இளைஞர்கள் உருவாகி வந்தால் 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய புரட்சியை நோக்கி இந்த சமூகம் நகரும். 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய புரட்சியை நோக்கி இந்த சமூகம் நகரும். இந்த சமூகத்தின் மீது அரசியல் ரீதியாகவும் அதிகார ரீதியாகவும் வைக்கப்படக்கூடிய துஷ்பிரயோகங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஒழுக்க ரீதியாகவும் இன்றைக்கு போதைப் பொருட்களை கடத்தக்கூடியவர்களில் தமிழ்நாட்டில் நம்பர் 1 இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் என்றால் அதை மறுக்க முடியாத உண்மை. ஜெயில போய் பார்த்துட்டு வந்து சொல்றோம், தாடிவாள தான் வருவான் வெளியே. அது எப்படி? குல்லு முஸ்கிரின் ஹராமுன் என்று சொல்லப்பட்ட மார்க்கத்தில் பிறந்தவர்கள். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு என்று உத்தரவிட்டவுடன் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் தேக்கி வைத்த பீழ்ப்பாய்களில் இருந்த மதுபாட்டில்களை எல்லாம் அடித்துடைத்து அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்த சஹாபாக்கள் பிறந்த சமூகத்தில் பிறந்த முஸ்லிம்கள் இன்றைக்கு போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் விற்கக்கூடியவர்களாகவும், கஞ்சா அடித்து விட்டு பைக்கை கொண்டு போய் ஓட்டி கொண்டு போய் ஆக்சிடென்ட்டில் இறக்கக்கூடியவர்களாகவும், போதையிலேயே தன்னுடைய உயிரை பறிகொடுக்கக்கூடியவர்களாகவும் மாறி போனது எப்படி? கன்சம்ஷனுக்காக ஆரம்பிச்சவன் கமர்ஷியலா மாறுறான். தான் யூஸ் பண்றதுக்காக வாங்க ஆரம்பிச்சவன் வியாபாரத்துக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் இப்படி ஒரு பக்கம் இளம் சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது, வியாபாரிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், கடத்தல்களில் ஈடுபடுகிறார்கள். காரணம், இலக்கை விட்டு விட்டார்கள். சீக்கிரமா சம்பாதிச்சிடணும். முஸ்லிம் சமூகத்துக்குள்ள ஒரு போட்டி, பக்கத்து வீட்டுக்காரன் அதெல்லாம் விடுங்க, இவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான், ஏய் அவன் பாடுறா எப்படி வீடு கட்டா, அதெல்லாம் பெற்றோர்களே தயவு செய்து ஊக்குவிக்காதீர்கள். யார் யாருக்கு எப்ப பரக்கத் கிடைக்கணுமோ அப்ப கிடைக்கும். நீங்கள் ஊக்குவிக்க வேண்டியது, அவன் பார் காலையில் எழுந்து ஃபஜருக்கு செல்கிறான், அவனுக்கு முன்னால் 10 நிமிடங்கள் நாளை நீ எழுந்து செல்ல வேண்டும் என்று சொல்லுங்கள். அது எப்படிப்பட்ட எழுச்சி மாற்றத்தையும் சமூகத்தில் உண்டாக்கும் என்று பாருங்கள். அவன் பார் எழுந்து ஃபஜருக்கு போய் பள்ளிவாசல்ல தொழுகிறான், வாய் வயிற்றுல அடிச்சுக்கீங்க. அதை பார்த்து பொறாமைப்படுங்கள், அதை பார்த்து பொறாமைப்படுங்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குங்கள். அது இல்லாததுடைய விளைவு இன்றைக்கு நமக்கே தெரியாமல் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே போட்டியை உண்டாக்குகிறோம். குறிப்பாக முஸ்லிம் ஊர்களிலே அதிகம். அவன் பாரு எப்படி சம்பாதிச்சிட்டான், அவன் பாரு வீடு கட்டிட்டான். நீங்க நினைத்து நடப்பதல்ல. துக்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர். உழைப்பை மட்டும் தான் நீங்கள் போட முடியும். நீங்கள் நினைத்து நீங்கள் அதிகாரத்தை அடைந்து விட முடியாது. உங்களை அதிகாரத்தில் வந்து ஒரு நீக்கவும் முடியாது. உங்களுக்கு கண்ணியத்தை ஒருவர் தரவும் முடியாது. உங்களுக்கு இழிவை ஒருவர் தரவும் முடியாது. எல்லாம் அவன் கையில் இருக்குது. பியதிகல் கைர், அவன் கையில தான் இருக்கு எல்லாம். அல்லாஹ்வின் பக்கம் நோக்கிய ஒரு சமூகமாக, அதற்கு போட்டி போடக்கூடிய ஒரு சமூகமாக, அவனை அஞ்சுவதில் அதிகம் போட்டி போடக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய அச்சத்திற்கு அதிகம் போட்டி போடும். யார் அதிகமா அல்லாஹ்வை பயப்படுற பிள்ளைங்க அப்படின்னு ஒரு போட்டியை போட்டு ஒரு சமூகத்தை உண்டாக்கி, இந்த சமூகத்தின் மீது யார் அதிகம் அக்கறை கொண்டவர், எங்கோ ஒரு முஸ்லிம் சமூகத்திற்கு பாதிப்பு என்றால் அதை கேள்விப்பட்டு நெஞ்சம் வலித்து கண்கள் கதற அழக்கூடிய ஒரு சமூகமாக உருவாயிருந்தா அது பெருமைப்படக்கூடிய சமூகம். யாருக்கோ நடக்கக்கூடிய பாதிப்பெல்லாம் நமக்கு கவலையை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு சமூகத்தின் பற்றை அக்கறையை உருவாக்கி தரக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய கடமையை பெற்றோர்களும், அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாமும் உருவாகி வரும் பொழுது இன்ஷா அல்லாஹ் 10 ஆண்டுகளில் ஒரு புரட்சி வரும். 10 ஆண்டுகளில் ஒரு புரட்சி வரும். அனைத்தும் மாறும். இந்த சமூகம் எழுச்சியை நோக்கி பயணிக்கும். இந்த இம்மையில் மாற்றத்தையும் சொர்க்கத்தையும் நோக்கி பயணிக்கும் நாளை மறுமையில் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.